गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं हि अहमहमिति साक्षात् आत्मनिष्ठो भवत्वम्। ஓகே, இப்போ வந்து என் உடம்புல ஒரு இடத்துல வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதை போயிட்டு நான் சொரிஞ்சு விடுறேன். சொரிஞ்சு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் இல்லையா? இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. என்னோட உடம்பு, என்னோட அரிப்பு, நான் தான் சொரிஞ்சேன், என்னோட அரிப்பு போச்சு, நான் நியூட்ரல் ஆகிட்டேன் இல்லையா? when it comes to வித்யா, அத்வைத வித்யா, அவங்க அந்த ஷூஸ்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அர்ஜுனன் இப்போ வந்து அரிப்பு தான் வந்து நம்ம அதர்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உலகத்தில் அதர்மம் இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து அந்த இடத்துல போயிட்டு சண்டை போட சொல்கிறாரு அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவங்களாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ், நான் சண்டை போட மாட்டேன், நான் அவங்கள வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து நிறைய கீதோபதேசம் பண்ணுறாரு. அதில் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாரு. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு, நான் தான் துரியோதனன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ வந்து நான் தான் துரியோதனன், நான் தான் அர்ஜுனன், நான் தான் வாரு, நான் தான் டெத்து, நான் தான் பர்த், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறாரு கிருஷ்ணர் இல்லையா? ஸோ அர்ஜுனுக்கு எல்லாமே ஃபைனலாக வந்து எல்லாம் கேட்டு சண்டை போடுறாரு, முடிச்சிடுறாரு. ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொரிஞ்சல்ல, இந்த ப்ராசஸில் வந்து என்னோட கைக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு டைலாக் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இந்த இந்த கை வந்து என்கிட்ட எல்லாம் பேசியிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ ஆக்வர்டான சுச்சுவேஷன் எனக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லை. கைக்கு ஒரு ஈகோ இல்லை, கைக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லை, இந்த கைக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லை. பட் ஆனால் இது ரெண்டும் பேசிக்கிடுச்சுன்னா வந்து ஹவு ஃபன்னி இட் இஸ் ஃப்ரம் மை ஷூஸ், ஃப்ரம் அரவிந்த் ஷூஸ். நான் வந்து செல்ஃப் லெவலுக்கு போகலை, நான் அரவிந்த் ஷூஸ்லேருந்து சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்டூபிடிட்டி இல்லை, நான் வந்து சொரிஞ்சு விட்டுட்டேன். அந்த மாதிரி கிருஷ்ணா அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸில் வந்து அர்ஜுனன் அப்படின்ற ஒரு கை வந்து துரியோதனன் அப்படின்ற ஒரு அரிப்பை வந்து சொரிஞ்சிருக்கு. கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கஷன், இந்த டைலாக்ஸ்லாம் நடக்கவே இல்லை. நடந்திருக்கு அவ்வளோதான், கேஷுவலாக நான் ஒருத்தன் தானே இருக்கேன், எனக்குள்ள தானே இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி வந்து அதை அப்படியே நடந்திருக்கு. பட் ஆனால் அர்ஜுனன் ஷூஸ்லேருந்து பார்க்கும்போது தான் அது ஒரு சண்டை, அங்கே ஒரு அதர்மம் இருக்குது, அவங்க ரிலேட்டிவ்ஸு, இது வந்து கிருஷ்ணர் டிஸ்கஷன், இதுக்கப்புறம் உபதேசம், இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அர்ஜுனன் ஷூஸ்லேருந்து மட்டும்தான். ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடி சொன்னான்னு தெரியல, ஒன் ஆஃப் தி செஷன்ஸில் ரமண மகர்ஷியோட தம்பியோட பேரன் இன்னும் வந்து திருவண்ணாமலையில் உயிரோடு இருக்கார். அவர் தம்பியோட பேரன் அவர் வந்து கிரிவலப்பாதையில் தான் ஒரு இடத்துல இருக்கார். பேர் மறந்துட்டேன். அவரோட புக்கு ட்ரெஷர் ட்ரோ புக்கு அவர் தானே எழுதுனாங்க, கணேஷ்ஜி. அவர் தான் ரமண மகர்ஷியோட தம்பி பேரை வந்து கணேஷ்ஜி தான், கணேஷ் அண்ணான்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. நான் போயிட்டு சுவாமி கிட்ட போயிட்டு நான் கணேஷ் தாத்தாவை பார்த்துட்டு, அவர் தாத்தாலாம் கூப்பிடாத, அவர் அண்ணனே கூப்பிடு, அவர் வந்து தாத்தான்னு சொன்னால் அவரோட ஒத்துக்க மாட்டார். அவர் இன்னும் அண்ணா தான். சின்ன வயசில் வந்து அவருக்கு வந்த பேர் அது கணேஷ் அண்ணான்னு சொல்லி பகவானோட மெசேஜை வந்து நிறைய இடத்துக்கு நிறைய பேருக்கு போய் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒன் ஆஃப் தி இதில் எழுதியிருக்காரு ட்ரெஷர் ட்ரோவில். நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல, ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? அதில் வந்து காஷிக்கு போகும்போது ஒரு சன்னியாசி வந்து அவர்கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு உபதேசம் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து பகவத்கீதா படிக்கும்போது நீங்கள் வந்து அர்ஜுனன் ஷூஸ்லேருந்து படிக்காதீங்க, கிருஷ்ணர் வியூ பாயிண்ட்லேருந்து படிங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ பகவானோட டிவோட்டிஸாக இருக்கும்போது நம்ம பகவத்கீதை எடுக்கும்போது, ஓகே பகவான் நம்மளுக்கு ஏதோ சொல்கிறாரு, நம்ம கேட்டுக்கிறோம், அர்ஜுனன் மாதிரி நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் படித்தா டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பகவானை புரிகிற அளவுக்கு வந்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம வி ஷுட் நாட் ஸ்டெப் டவுன். கிருஷ்ணர் சொல்கிறது அப்படியே கிருஷ்ணர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கிருஷ்ணராக இருந்துடணும்.
அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து நம்ம டச் பண்ணிடணும். அர்ஜுனர் கான்ஷியஸ்னஸ்ல இருந்தால் திருப்பி நம்ம வந்து விழுறதுக்கு நம்மளுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரி, கிருஷ்ணர் தான் இருக்கார்ல பார்த்துக்கிறதுக்கு, நான் அந்த மிஸ்டேக் பண்ணால் வந்து கடவுள் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு, இந்த ஒரு லூப்பில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் அர்ஜுனர் கான்ஷியஸ்னஸில் இருந்தால். இருக்கலாம், அந்த மாதிரி பகவான் புரியாதவங்க வந்து அந்த மாதிரி இருக்கலாம். பட் பகவான் நம்மளுக்கு புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி கிருஷ்ணர் கான்ஷியஸ்னஸில் தான் இருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம ரீட்டைன் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா வந்து பகவானே சொல்கிறாரு, கிருஷ்ணரே சொல்கிறாரு, நீ தான் நான் தான் நீ அப்படின்னு. நம்ம தான் அதை வந்து நம்பாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்கு? நான் உங்களுக்கு தானே கொடுத்தேன், பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? Actually, the natural human tendency போறதுக்கு it's not so easy, right? So நமக்கு ஒரு humbleness நம்ம வச்சுக்கணும்னா we should be, நம்மள அப்படி நினைச்சுக்கிட்டோம்னா எனக்கோ ஒரு நாள் அது நமக்கு ஒரு திமிரா மாறிடும், பயம். அப்படி வேண்டாம். கடவுள்னா வந்து ஒரு எல்லாத்துமே ஆர்டைன் பண்ற ஒரு கோல்டன் ராயல் சேர்ல இருக்கிற ஒருத்தங்க இல்லை. அது தட் இஸ் நாட் த பகவான் ஐ எம் டாக்கிங் அபவுட். நீங்க சொல்றது எப்படின்னா அம்பாள் இல்லையா, அம்பாள், அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுமூர்த்தி, இவங்கெல்லாம் வந்து செயல்ல இருக்காங்க. இன்னும் நான் வந்து செயல்ல இருக்கிற ஒரு கடவுள் பத்தி பேசல, எதுவுமே பண்ணாம விட்னஸா இருக்கிற ஒரு கடவுள் பத்தி பேசுறேன். அந்த கடவுளுக்கு பவரே இல்லை, அந்த கடவுளுக்கு கை காலே இல்லை, அந்த கடவுளுக்கு வந்து எந்த ஆக்ஷனும் இல்லை. எதுக்காக அந்த கடவுள் பத்தி பேசுனா பகவான் அதை பத்தி தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அங்க வந்து அப்சல்யூட் பிளிஸ் மாத்திரம் இருக்கு. அங்க வந்து அகங்காரம் இருக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லை. நான் இப்ப வந்து எங்க அகங்காரம் வரணும்னா நான் பண்றேன் அப்படின்னும் போது அகங்காரம் பண்றேன்றதுதான் அகங்காரம் இருக்கு, நான்ல இல்லை அகங்காரம். ஏன்னா நான்ன்ற வேர்டு எல்லாரும் சொல்றாங்க. பகவான் என்ன சொல்றாங்கன்னா அனிமல்ஸ்க்கும் நான் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பகவானுக்கும் நான் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நான் அப்படின்ற உணர்வு வந்து காமனான உணர்வு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, அங்கதான் அகங்காரமே வந்து பாப் ஆகுது. ஸோ வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான்ல இருக்கிறது தான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், பகவான் சொல்ற கான்சியஸ்னஸ் வந்து அந்த நான் அப்படின்றதுல வந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாம இருந்துறது தான். ஸோ அதனால அகங்காரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும். எவ்ரி சிங்கிள் டே, தூங்குறதுக்கு முன்னாடி, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பிடும்போது, ஆக்டிவிட்டி பண்ணும்போது, உங்களுக்கு வந்து கோபம் வரும்போது, யாராவது உங்களை வந்து கோவப்பட்டு திட்டும் போது, உங்களுக்கு இன்சல்ட் நடக்கும்போது, இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் பயந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வெளியில் நடந்து அதனால நீங்கள் பதட்டப்படும் போது, இதெல்லாம் தான் சிச்சுவேஷன்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, வென் எவ்ரி திங் இஸ் நார்மல், எனிபடி இஸ் ஹாப்பி. இப்போ வந்து எங்கேயோ ஒரு லண்டன்லேயோ இல்லைனா வந்து எங்கேயோ டென்மார்க்லேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து தேவையான அளவுக்கு காசு இருக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் இருக்குது, கவர்மெண்ட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னா he may not think about this situation. அதாவது இந்த மாதிரி ஆத்ம ஜானம்னு இருக்குது, நான் செல்ஃப் என்கொயரி பண்ணணும்னு திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி இருந்தும் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வராங்க, அதெல்லாம் வந்து வாசனைன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஜென்ரலாக அவங்களுக்கு நெசசிட்டி இல்லை. பட் ஆனால் இந்தியா வந்து கர்ம பூமின்றதுனால இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ வந்து ஃபாரினர்ஸ் எல்லாமே நல்லா தானே இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக தானே இருக்காங்க, அவங்களாம் இந்த மாதிரி எதுவுமே என்கொயரி பண்ணலையே, அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்குது. ஒன்று, க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அவங்க வாழ்க்கை நல்லா இல்லை. வெளியில் வந்து மேக்கப் தான் இருக்கே தவிர உள்ளுக்குள்ளே when they are alone, they are not able to face themselves. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே அழுது வெளில வரும்போது நல்லா கண்ணீர்லாம் தொடச்சிக்கிட்டு வந்து தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன் திங். செகண்ட் திங், உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளும் எனக்கு தெரியும். சின்ன கண்ட்ரீஸில், சின்ன ஐலண்ட்ஸ்லாம் வந்து சின்ன பாப்புலேஷன் ஈஸியாக வந்து அங்கே வந்து ஏதாவது ஒன்று பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஆயிலோ ஏதாவது இருக்கும். அங்கே வந்து உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைட் பீப்புளெலாம் இருக்காங்க. பட் ஆனால் இதை வந்து கர்ம பூமி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆக்சுவல் மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீடு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வீடு ஒன்று தான் இல்லையா, அந்த வீடை வந்து நம்ம நிறைய பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். கிச்சன், பாத்ரூம், ஹால், பெட்ரூம், டைனிங் ரூம், பால்கனி, அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் இல்லை. எந்தெந்த ரூமில் எந்தெந்த வேலை பண்ணுமோ அந்தந்த வேலை தான் பண்ணோம். ஆப்போசிட்டாக பண்ணால் இட்ஸ் நாட் குட் இல்லையா. பாத்ரூமில் போய்ட்டு சாப்பிட முடியாது, பால்கனியில் போய் குக் பண்ண முடியாது, காற்று வந்து ஃபயர் அணைச்சிரும்.
பெட்ரூமில் போயிட்டு குக் பண்ண முடியாது, அந்த இடத்துல கருப்பாம்பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும் தூங்குற இடத்துல. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எந்தெந்த ரூமில் எந்தெந்த பண்ணுமோ அந்தந்த பண்ணும். அந்த மாதிரி வந்து இந்த 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 குளோப், இந்த உலகம் அப்படின்றது ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கிட்டா, அதில் வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு, கர்மாவை டிசால்வ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்துலேருந்தும் இஜெக்ட் ஆகி வெளியில் வரதுக்கான பூமி வந்து இந்தியா, பாரத தேசம். உலகத்தில் வேற எங்கேயுமே அந்த மாதிரி பண்ண முடியாது. மகாபெரியவா நிறைய பேருக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, கடலை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு வந்து மகாபெரியவா சொல்லியிருக்காரு. அப்போ யாரோ வந்து கேட்டிருக்காங்க, ஏன் ஃபாரினர்ஸ் கடலை தாண்டி தானே வராங்க, அவங்கள மட்டும் நீங்கள் ஏன் வெல்கம் பண்ணி இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க வித்தியக்காக கடலை தாண்டி வராங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக கடலை தாண்டி போகிறீங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த 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 மண்ணில் பிறந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு வெஸ்டர்னர் மாதிரி லைஃப்பில் கோல்ஸ் வச்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணணும் இதை அச்சீவ் பண்ணணும்னு கிளம்பி கர்மாவை பற்றி திங்க் பண்ணாமல் சாதாரணமாக ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டா இந்த இந்த லைஃப்க்கு வந்து மீனிங்கே இல்லாமல் போயிடும். நம்ம சனாதன தர்மத்தில் பார்த்தீங்கன்னா கூட யார் எந்த வேலை பண்ணாலும் அவங்களோட அல்டிமேட் நோக்கம் வந்து கர்மா அண்ட் ஆத்ம சாட்சாத் கர்மா தான் இருந்திருக்கு. பகவத்கீதை, பஜகோவிந்தம், விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் வரும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபலஸ்ருதியில் வரும். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரெகுலராக சொல்லிகிட்டு இருந்தா யார் யாருக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி வரும். அதில் வந்து சூத்ரனுக்கு வந்து சுகம் வரும், வைஷ்யனுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து பிராமணனுக்கு வந்து ஆத்ம ஞானம் வரும், அந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ சுகம் அனுபவிக்கணும்னா கூட விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க நம்ம, இல்லையா? நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, நீங்கள் வேலையை செஞ்சுட்டு சுகமாக இருங்க அப்படின்னு சொல்லாமல் கடவுள் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை வந்து இங்கே கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க நம்ம ரிஷிங்க, இல்லையா? ஸோ அதனால் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஆல்வேஸ் திங்க் அபவுட் த பர்பஸ் ஆஃப் அவர் பர்த். ஓகே, இது சும்மா ஒரு பிகினர்ஸ் வந்திருக்காங்கன்றதுனால கொஞ்சம் இதெல்லாம் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்குலாம் இதெல்லாம் தேவையில்லை. ஆமா, வேர்ல்பூல் மாதிரி. இப்ப பாருங்க, பெரிய சிங்க்ல வந்து மேல வந்து நார்மலா தான் இருக்கும், இறங்கும் போது இப்படி தான் இருக்கும். பட் ஆனா கீழே சிங்க்ல பாருங்க இருக்கும். அந்த மூமெண்ட் வந்து வேர்ல்பூல் நீங்க பார்க்கலாம், இல்லையா? அதுதான் இந்தியா. இப்போ இப்படி இப்படி சிங்க் ஆகும்போது நல்லா தான் இருக்கும். நம்ம அங்க இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அங்க மிதக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மேல நல்லா தான் இருக்கும். இங்க எப்படி இருக்கும், கீழே எப்படி போகும்போது எப்படி இருக்கும், பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால தான் இந்தியாவில் வரும்போது டோன்ட் அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் பாடி அண்ட் மைண்ட். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் எவ்ரி திங் இஸ் டிசால்விங் ஆல்ரெடி. நீங்கள் அசோசியேட் பண்ணால் என்ன ஆகும்னா அடிப்படும். நீங்கள் இப்போ ரிவால்வ் ஆகுது, அந்த இடத்துல வந்து வேர்ல்பூலில் இருக்குது அப்படின்னா தலை சுத்தம், இல்லையா? அந்த இடத்துல நம்ம இருந்தால், வாட் இஃப் வி க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ஐடென்டிஃபை அவர் செல்ஃப் வித் த நான் மூவிங் என்டிட்டி? டிசால்வ் ஆகும்போது நம்மளுக்கு தெரியாது வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு, நம்மளுக்கு தெரியாது. அந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தெரியாமல் எனிவே டிசால்வ் ஆக போகுது. எதுக்கு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு? அதுதான் இந்த வித்யாலாம். டோன்ட் அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் பாடி அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கஷ்டப்படும் போது எனிவே அந்த கஷ்டம் வரதான் போகுது, நமக்கு படதான் போகிறோம். அசோசியேட் பண்ணிக்காம இருந்தால் அட்லீஸ்ட் சுகமாக இருக்கலாமே. இந்த சுகத்தை பற்றி பேசுகிறாங்க, சென்சுவல் சுகத்தை பற்றி பேசலை. நம்ம ரிஷிகள், ரமண மகர்ஷிலாம் வந்து சென்சுவல் சுகத்தை பற்றி பேசலை, சென்சஸ்க்கு அடிப்படும் போதும் சுகமாக இருக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. எவ்வளோ பெரிய வித்யா இது! இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் நம்ம, சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட டாபிக் வந்து ரமண மகர்ஷி, பகவான் ரமண மகர்ஷி பற்றி. இனிவே நம்ம அவரை பற்றி தான் பேசுவோம், ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் பிகினர்ஸ் இன்னைக்கு இருக்காங்கன்றதுனால நம்ம சும்மா பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பகவான் கிட்ட வரலாம். ஏன்னா நேராக பகவான் கிட்ட வந்து அதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா பகவான் எதை பற்றி சொல்கிறாருன்றதுக்கு வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகே, நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க. உங்க ரெண்டு பேருக்குமே பகவான் பத்தி தெரியும். எனக்கு தெரியும், உங்க 2 பேருக்குமே தெரியும் அப்படின்னு. ஓகே, பட் பகவான் வந்து ஏன் செல்ஃப் பத்தி பேசினாரு, ஏன் அது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் நடத்தலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கான்செப்ட் ஆஃப் காட். ஓகே, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு கடவுள், காட் அப்படின்னு. ஓகே, இது வந்து மைக் எடுத்துக்கோங்க. இது வந்து லெட் இட் பி an interactive செஷன். மெயின்லி நீங்கள் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இதில். ஓகேவா?
இது வந்து கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. இப்போ வந்து ஹூ இஸ் காட்? என்ன ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு தோணுன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்பீங்க இல்லை இப்போ கேட்டிருப்பீங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். மைக். நமக்கு மேல இருக்கிற ஒரு சுப்ரீம் பவர். சுப்ரீம் பவர். Someone who is guiding us. Someone guiding us. So, supreme power, someone guiding us. Okay. ஒரு பவர் இருக்கு, அது நம்ம கைட் பண்ணுது. கரெக்டா? அதுதானே. வேர் இஸ் காட்? சொல்லுங்க. இதெல்லாம் ஆழமாக திங்க் பண்ண வேண்டிய கொஷின்ஸ். ஓகே, சும்மா காட் இருக்காங்க, பவர் இருக்கு, இதெல்லாம் உண்மையான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நான் அது டினை பண்ணவே இல்லை. உண்மையிலேயே காட் பவர் தான், கைடும் பண்ணுறாரு தான். ஓகே, பட் எங்கே இருந்து பண்ணுறாரு? தெரிஞ்சது சொல்லுங்க, பரவாயில்ல. சுபாஷ். இன்விசிபிளா நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல, அது நமக்குள்ள கூட இருக்கலாம். ஓகே, இன்விசிபிள் சம்வேர், ஈவன் இன்சைட் அஸ். மோனாஸ்ரீ. ஆல்வேஸ் அரவுண்ட் அஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆன்சர்ஸ் தான். சம்வேர், இன்விசிபிள், மேபி இன்சைட் அஸ், also inside us, not maybe, and around us. Okay. Third question. What is the form of God? எப்படி இருந்து பண்றாரு? இப்போ வந்து கைடிங் அப்படின்றது வந்து ஒரு ஆக்டிவிட்டி இல்லை. இப்போ நான் வந்து டாக்கிங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன். அதில் வந்து என் வாய் இன்வால்வ் ஆகுது, கை கால்லாம் இன்வால்வ் ஆகுது, மைக் இன்வால்வ் ஆகுது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ கைடிங்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் இருக்கணும்ல. என்ன அந்த ஃபார்ம் காட்க்கு? கரெக்டு தானே நான் சொல்றது? சொல்லுப்பா. ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இல்லை, அது ஓகே. அவங்களோட ஃபார்ம் என்ன? அவதார் மூவி பார்த்துருக்கியா? அவதார் ஞாபகம் இருக்கா? அதில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் வந்து வில்லன் வந்து ஒரு ரோபோட்குள்ளே உட்காந்து சண்டை போடுவான். ஞாபகம் இருக்கா? அப்போ ரெண்டு ஃபார்ம் இருக்குது. அவனோட ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அவன் உட்காந்து ரோபோட் ஃபார்ம்னு இருக்குது. ரெண்டு ஃபார்ம் இருக்குது. நீ சொன்ன அந்த மீடியா வந்து ரோபோட், அவன் வந்து அந்த ரோபோட்குள்ளே உட்காந்துருக்கான். பட் வாட் அபவுட் ஹிஸ் ஃபார்ம்? அப்படி கேட்குறேன்னா எனர்ஜி. ஓகே, அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஆன்சரா? ஓகே. ஓகே, அப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்ம்? எனர்ஜிக்கு ஃபார்ம் இருக்கா? எனர்ஜிக்கு ஃபார்ம் இல்லையா? தெரியலையா? ஓகே, எனர்ஜிக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்க, விச் இஸ் வெரி சென்சிபிள் ஆன்சர். இட்ஸ் ஓகே. Form of energy, I don't know. இப்போ கொஞ்சம் முன்னாடி போய் பேசலாம். ஓகே, வேர் இஸ் காட் அப்படின்னா இன்விசிபிள், சம்வேர், ஆல்வேஸ் அரவுண்ட் அஸ். ஓகே, அரவுண்ட் அஸ் அப்படின்னா என்ன? நம்மளோட ஃபிசிக்கல் பாடி சுற்றி இருக்கும் மீன் பண்ணியா? வாட் இஃப் வி ஆர் டெட்? அப்போ கடவுள் வந்து நம்மளை விட்டு போயிடுவாரா? இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? தெரியல. ஓகே சுபாஷ், இது வந்து சம்வேரா இல்ல எவ்ரிவேரா? எல்லா இடங்களையும், எவ்ரிவேர். ஆக்சுவலி கரெக்டட். ஓகே, இப்போ வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எவ்ரிவேர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா?
இஸ் எனர்ஜி தேர் when we are asleep. தூங்கும்போது உங்களுக்கு எனர்ஜி இருக்கா இல்லையா? அப்போ ஏன் நீங்க வந்து ஏதாவது உங்களை அடிக்க வரும்போது தடுக்கல? தூங்கும்போது எனர்ஜி இருக்கா? யாருக்கு இருக்கு? உங்களை ஒருத்தங்க அடிக்க வராங்க தூங்கும்போது, நீங்க ஏன் எனர்ஜி தான் இருக்குல்ல, ஏன் தடுத்து நிறுத்தல அவங்கள? மைண்ட் வந்து கான்சியஸ் ஸ்டேட்ல இல்ல. ஸோ why no action when asleep அப்படின்னு கேட்டா நோ மைண்ட். மைண்டு சப்மர்ஜ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ வந்து எனர்ஜி வந்து மைண்டு கூட லிங்க்டாக இருக்கா? மைண்டு கான்ஷியஸாக இருக்கும்போது தான் எனர்ஜி ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டு தானே? அக்ரீட் இல்லை? மைண்ட் இஸ் லிங்க்டு டு எனர்ஜி. ஓகே, கரெக்டா? இப்போ கடவுள் எவ்ரிவேர் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ மைண்ட் இல்லைன்னா கடவுள் இல்லைல்ல, எனர்ஜி இல்லைல்ல. கடவுள் தான் எனர்ஜி, கடவுள் இஸ் எவ்ரிவேர். ஓகே, மைண்ட் இல்லாத டைம்ல எனர்ஜி ஆக்சஸ் பண்ண முடியல. லிங்க் பண்ணுறேன் பாருங்க. இப்போ மைண்ட் இல்லைன்னா எனர்ஜி இல்லை தானே? எனர்ஜி இல்லாமல் தானே இருக்கீங்க. மயக்கம் போட்டு கீழே விழுறீங்க, எனர்ஜி இல்லாமல் தானே விழுறீங்க. நீங்கள் எனர்ஜியோட மயக்கம் போட்டு கீழே விழுறீங்களா? எனர்ஜி இல்லாமல் தானே விழுறீங்க. அப்போ என்ன ஆகுது மயக்கம் போடும்போதுன்னா, மைண்டு வந்து டெம்பரரியாக உள்ள சப்மர்ஜ் ஆகுது. ஓகே, அப்போ வந்து மைண்ட் இல்லைன்னா எனர்ஜி இல்லை. கரெக்டா இல்லையா? ஏதாவது இதில் மாற்றங்கள் இருக்கா அண்டர்ஸ்டாண்டிங்கில்? கரெக்டு தானே? நோ மைண்ட் நோ எனர்ஜி. ஓகேவா? அப்போ வந்து நோ மைண்ட்னா நோ காடா? ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க காட்னா எனர்ஜி அப்படின்னு. இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம மைண்ட் இல்லைனாலும் ஸ்டில் த எனர்ஜி அண்ட் காட் எக்ஸிஸ்ட். எப்படி தெரியும் உனக்கு அந்த விஷயம்? நம்பிக்கை பற்றிலாம் எனக்கு வேண்டாம். நோ மைண்ட் அப்படின்னா நோ எனர்ஜினா அது கடவுள் இல்லாத இடம் இருக்கா? அப்போ எவ்ரிவேர் இல்லை கடவுள். எதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்கே முதல்ல இருந்தே தப்பு தான். நான் சொல்றேன். சரி, இப்போ வந்து விடலாம். இங்கே நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக். ஹூ இஸ் ராமா? மைக்ல பேசுங்க, 2 பேரும் சொல்லணும் எனக்கு ஆன்சர். ஹூ இஸ் ராமா? God. கிங் ஆஃப் அயோத்தியா. அப்போ காட் இல்லையா? தெரியலையா? ராமர் அந்த கோவில்லாம் கட்டுறோமே. கிருஷ்ணர் யார்? அப்போ எல்லாமே கிங்குன்னு சொல்லி அந்த ஊர் பேர் சொல்லி முடிச்சிருவியா? அப்போ வந்து நீ வாட் யூ பிலீவ்? அது வந்து எனர்ஜி மட்டும் தானா? அது வந்து மனுஷங்க இல்லையா காட்னா? பிள்ளையார் யாரு? கிரகங்களுக்கே ராஜா சிவன். அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு வந்து பொசிஷன் சொல்ல வேண்டாம். அவங்க யாரு? அவங்க வந்து சாதாரண மனுஷங்களா இல்லை கடவுளா? மேக் கொடுப்பா. கடவுள். ஓகே, வை? ஏன் அவங்க கடவுளா கும்பிடுறோம்? ரீசன்ஸ் வேணும் எனக்கு. இப்போ தெரிஞ்ச 4 ரீசன் சொல்லுங்க. நார்மலாக ஹியூமன் பீயிங்காக இல்லாமல் சம்திங் ஸ்பெஷல் சொல்ல முடியாது. பட் ஆனால் சம்வாட் டிஃப்ரெண்ட். எந்த மாதிரி? அது எந்த மாதிரி? அவங்களோட அம்பு வித்தியா, இல்லைன்னா வந்து ஏகபத்னி விரதம் பண்றதுனாலயா? இதெல்லாமே சேர்த்தா அவங்களோட லைஃப் டிஃப்ரென்ஸ். மனுஷி ஏன் அவங்களை கடவுளாக கும்பிடுறோம்? ஏன் வந்து கிருஷ்ணரை கடவுளாக கும்பிடுறோம், ராமரை கடவுளாக கும்பிடுறோம்?
இப்போ வந்து அம்பு வித்தியனாலன்னு வச்சுக்கலாம். அப்போ அர்ஜுனரையும் கும்பிடணுமே, என்ன குறைச்சல் அர்ஜுனனுக்கு? ஏகபத்னி விரதன்றதுனால சொல்றோம். எவ்வளோ பேர் ஏகபத்னி விரதம் நம்ம சனாதன தர்மத்துல இருக்காங்க. அவங்கள கும்பிடணுமே, ஏன் இல்லை? என்ன நீங்க ராமர் இதனால தான் கடவுள் அப்படின்னு நீங்க எந்த ரீசன் சொன்னாலும் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கிருஷ்ணர் இதனால தான் கடவுள் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப ஏன் வந்து இவங்களை வந்து நம்ம கடவுளா கும்பிடுறோம் தெரியலையா? எந்த கடவுள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு காமன் ஆஸ்பெக்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அது அவங்களுக்கு வந்த கஷ்டங்கள், இன்க்ளூடிங் பகவான். யாரோ பகவான் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு, பகவான் வந்து ஆசிரிப்பில் எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமான்னு ஆரம்பிச்சாராம். உண்மையிலேயே தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா, எனக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் இருக்கு, எனக்கு அப்புறம் வந்து ஏதோ சாப்பாடு டைமுக்கு வராது, என்னமோ ஞாபகம் இல்லை எனக்கு. பெரிய லிஸ்ட்டு சொல்ல வரான் பகவான். எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம், எனக்கு வீடு இல்லை, செருப்பு இல்லை, எங்கே போனாலும் சூடாக இருக்கும், சூடான இடத்துல தான் நான் வந்து எப்பவுமே இருந்துகிட்ருப்பேன், எப்பவுமே வந்து சல்ட்ரியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கஷ்டங்கள் சொல்லுவாரான். அப்போ வந்து நீங்கள்லாம் பகவான், நீங்கள் கிரேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிஷன். அப்போ பகவான் நானும் அதானே சொல்கிறேன் உங்களை பற்றி, நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ராமராக இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், தக்ஷ பிரஜாபதியாக இருக்கலாம், விஷ்ணுமூர்த்தியாக இருக்கலாம், இன்னைக்கு எந்த நம்ம கோவில் கட்டி கும்பிடுற யாரை வேணா எடுத்துக்கோங்க, சாய்பாபாவாக கூட இருக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் இன்க்ளூடிங் ஜீசஸ் எல்லாருக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னா தீவிரமான கஷ்டங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு. பட் ஆனால் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள நம்ம கடவுளாக கும்பிடுறோம்? என்ன நம்மளும் அவங்கள மாதிரி கஷ்டப்படணும்னா, நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து க்ரூசிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக அவர் வந்து ஒரு கிராஸ் மேலே போய் இறந்துருக்காரு. அவர் எதுக்கு ஐடியலாக எடுக்கணும்? இவங்க கரெக்டு தானே? யார் வந்து க்ரூசிஃபை பண்ணும்போது எந்திரிச்சு நின்று சண்டை போட்டு எனிமேஸ் அழிச்சாங்களோ அவங்கள தானே ஆக்சுவலாக பார்த்தா கடவுளாக கும்பிடணும். ஏன் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இறந்த ஒரு ஆளை வந்து அவங்க வந்து கடவுளை ஏற்றிருக்காங்க? மேக் சென்ஸ் இல்லை. அதே மாதிரி நம்ம எந்த கடவுளை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு ஏரியாஸில் வந்து டவுன்ஃபால்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. கிருஷ்ணர் வந்து ஜராசந்தர் கிட்ட போய் இறந்துருக்காரு ஆஃப்டர் ஆல். அதுக்கப்புறம் வந்து பீமரை வந்து அடியால் மாதிரி கிருஷ்ணரை கூட்டிட்டு வந்து ஜராசந்தர் கூட சண்டை போட வச்சு வின் பண்ண வச்சிருக்காரு. அந்த சண்டைக்கு முன்னாடி ஜராசந்தர் வந்து கிருஷ்ணர் ரெடிக்யூல் பண்றாரு. நீ எல்லாம் ஒரு ஆளா, என்கிட்டலாம் தோத்துட்ட அப்படின்னு சொல்றாரு. தெரியுமா? இதெல்லாம் இருக்கு பாகவதம்ல இருக்கு. ஏன் வந்து பரமாத்மா வந்து ஏன் ஒருத்தர்கிட்ட தோக்கணும் இல்லையா? ராமர் வந்து வேட்டைக்கு போகும்போது சீதையை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்? பரமாத்மா தானே, அவங்க கடவுள் தானே, அவங்களுக்கு தெரியாதா? அவங்க தடுத்து நிறுத்திருக்க முடியாதா? இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இப்போ ராமர் காட்டுக்கு வந்ததா இருக்கலாம், இல்லைன்னா மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபால்ட்ஸ் வந்து எல்லாரோட லைஃப்லயும் நம்மளால வந்து வேணும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஏன் கடவுளா இவங்களை வந்து நம்ம வணங்குறோம் அப்படின்னா, வெளியில என்ன நடந்தாலும், அவுட் சைட் வேர்ல்டு எப்படி இருந்தாலும், அவங்க எல்லாருமே காமனா ஒரு ஸ்டேட்டுக்கு ஹுக்கா இருந்தாங்க த்ரூ அவுட். அதனாலதான் அவங்கள கடவுளா நினைக்கிறோமே தவிர நாட் பிகாஸ் ஆஃப் எனி ஆஸ்பெக்ட்ஸ் as such of their lives. No matter what is happening outside, they are in a common state. Okay, இப்பதான் நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி சொல்றேன். Who is God அப்படின்னும் போது ஒரு சுப்ரீம் பவர் இல்ல, someone who is guiding us இல்ல. இது ரெண்டுமே வந்து நீங்க சொன்னீங்க இல்ல, ஒரு அகங்காரம் வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குன்னு சொன்னீங்க இல்ல, அந்த ஸ்டேட் இது. நம்ம சின்ன வயசுல இருந்து வந்து இந்த ஆத்ம வித்யான்றது வந்து டிசால்வ் ஆகி நம்மளுக்கு கடவுள்னா யாரு அப்படின்னா நம்மளை விட ஒரு பெரிய பவர் சொல்லி வளர்த்து அப்படி ஸ்டக் ஆயிடுச்சு மைண்டு. பகவான் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து ஒரு பவர் இருக்கு, அந்த பவருக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல. சூரியன் அப்படின்றது ஒரு பவர், செல்ஃப் இஃபல்ஜென்ட்னு வெஸ்டர்னர்ஸ் சொல்றாங்க. பட் சூரியனுக்குன்னு ஒரு பவர் இருக்கணும்ல. ஆப்வியஸ்லி எங்க இருந்தோ ஒன்று வரணும்ல. அது எங்க இருந்து வருதோ அதை பத்தி தான் பேசுறாங்க. தட் இஸ் a பவர்லெஸ் விட்னஸ். ஸோ ஹூ இஸ் காட் அப்படின்னா விட்னஸ் அப்படின்னு வேணா சொல்லலாம். விட்னஸ் ஆஃப் வாட் அப்படின்னா விட்னஸ் ஆஃப் வாட் அப்படின்னா விட்னஸ் ஆஃப் இட் செல்ஃப். வை அப்படின்னா there is only one. Witness
ஒன்னஸ் ஆஃப் இட் செல்ஃப். ஃபயர் இருக்கு, பெரிய ஃபயர் இருக்கு. ஓகே, அந்த ஃபயரோட ஷூஸ்ல இருந்து பார்க்கும்போது ஃபயராக தான் இருக்கு இல்லையா? பட் ஆனால் வெளியில வந்து ஃபயரை வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஃபயர் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸ்பார்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஸ்பார்க் போய் கேட்டீங்கன்னா ஸ்பார்க் சொல்லும் ஃபயர் வேற, அதுல இருந்து வந்த ஸ்பார்க் நான் வேற அப்படின்னு ஸ்பார்க் சொல்லும். அதுக்கும் வெளியில இருந்து நம்மளுக்கு ரெண்டு தெரியுது. ஸ்பார்க் ஷூஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐ எம் கமிங் ஃப்ரம் ஃபயர், ஃபயர் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்பார்க் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்லுது. பட் நீங்க வந்து ஃபயர் கிட்ட கேட்டீங்கன்னா ஃபயர் வந்து ஸ்பார்க் டிஃப்ரெண்ட்னு சொல்லவே சொல்லாது. ஸ்பார்க் இஸ் பார்ட் ஆஃப் ஃபயர் தான் ஃபயருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து கடவுளோட ஷூஸ்ல இருந்து பார்த்தா கடவுள் வந்து இருக்கிறது ஒண்ணுதான். நம்மளோட ஷூஸ்ல இருந்து பார்க்கும்போது தான் கடவுள் வேற, நம்ம வேற, நம்மளை சுத்தி இருக்கு, நமக்குள்ள இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, கைட் பண்ணுது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுவோம். இதெல்லாமே வந்து மாய உண்மையான நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து நம்பினா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சர்ஸ் இதெல்லாம். மாயக்குள்ளதான் இந்த கடவுளும் வராது. பவர் எல்லாம் மாயக்குள்ள கேட்டகரிக்குள்ளதான் வருது. ஓகே, இந்த பவர் தான் வந்து நம்ம யாரை வச்சு ஐடென்டிஃபை பண்றோம்? அம்பாள் வச்சு ஐடென்டிஃபை பண்றோம், விஷ்ணுமூர்த்தி வச்சு ஐடென்டிஃபை பண்றோம். நிறைய பேர் சிவன் வச்சு கூட பண்ணுவாங்க. எந்த பேர் வேணா வச்சுக்கலாம், அது ஒரு பவர் இருக்கு. உண்மையிலேயே மாய உண்மை நம்பினா உண்மையிலேயே இருக்குதான். பட் மாய வந்து டிசீவிங் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணிட்டா இந்த பவர் இல்லை. ஏன்னா மாயோட ஒன் ஆஃப் தி அங்கம் தான் இந்த பவர். ஸோ இதுக்கும் பின்னாடி போகணும், அதுதான் பகவான் ரமண மகர்ஷி சொல்றாரு. அப்போதான் உண்மையான கடவுள் கிட்ட நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஆல்ரெடி அதுவாக தான் இருக்கும், ரீச்சிங் எல்லாம் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது வந்து ஏதோ பண்ணி சாதிக்கிறது இல்லை. இந்த பவரை கூட நம்ம வந்து தவம் பண்ணி சாதிச்சிடலாம். இந்திரன் பொசிஷனை கூட நம்ம வந்து சாதிச்சிடலாம், தபஸ் பண்ணி சாதிச்சிடலாம். பட் ஆனால் இந்த இந்த ஸ்டேட் இருக்குல்ல, இப்போ நான் சொன்ன ஸ்டேட் இருக்குல்ல, இது வந்து ஏதோ பண்ணி சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. It is not something to be done and attained. It is something to be attained here and now. இங்க இப்போ இருக்கு, இப்போ நம்மளால ஆக்சஸ் பண்ண. முக்தி வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது இருக்குன்னு நம்பி அங்க இருந்தா கஷ்டங்கள் குறையுதே. நான் எப்பவுமே என்னோட செஷன்ஸ்ல அதை பத்தி தான் பேசுறேன். பகவானோட டீச்சிங்ஸ் நல்லா புரியுது. ஐ ஆல்சோ கன்வின்ஸ் தட் ஐம் நாட் திஸ் பாடி மைண்ட். அது வந்து எனக்கு ஒரு ஃபேக்டராகவே நல்லாவே புரியுது. ஓகே, இருந்தாலும் அது நமக்கு மேல ஒரு பவருங்கிறது அதுல இருந்து அந்த இதுல இருந்து வர மாட்டேங்குது. எவ்வளவு பாருங்க, எப்படி இவங்க எல்லாருமே பகவான் கிட்ட ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க தான் இல்லையா? பகவான் மகா பெரியவாலாம் வந்து your family is with them இல்லையா? கொஞ்ச நாளாவே. அண்ட் சுபாஷ் வந்து நான் ரொம்ப நாளா வள்ளலார் அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான். அதனாலதான் வந்து ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். ஏன் அந்த நாட்கள் கழிந்து போகுதுன்னா நம்ம சிவனை சரியா நாட மாட்டோம். உண்மையான சிவனை நாடாம எதோ பண்ண சிவனுக்கு வந்து ரூபம்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். எனர்ஜின்லாம் நினைச்சு கைட் பண்றாங்க நினைச்சு, கைடன்ஸ்லாம் ஒன்றும் அதெல்லாம் எல்லாமே வந்து பொய் தான். அதெல்லாமே மாயாக்குள்ளதான் இருக்கு. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு ஊறி வச்சுட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க நம்மள. நிசர்கதத்த மகாராஜ் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து வெளி உலகத்துக்கு இல்லை. இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஃபியூ பீப்புள் இன்சைட் தி ரூம். ஏன்னா கடவுள் அப்படின்றது ஒரு பெரிய பவர். அதெல்லாம் வந்து அதை வந்து நம்பணும். அதை வந்து அப்பா மாதிரி ஒரு கைடிங் ஃபோர்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இந்த ஆறுதல் தேவைப்படுது. பட் நாட் ஃபார் பீப்புள் ஹூ கேம் டு பகவான். ஓகே, நிசர்கதத்த மகாராஜ் வந்து யாரோ வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல வந்து இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நிசர்கதத்த மகாராஜ் வந்து ஹேங் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு தைரியம் இருக்கணும்! எந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தா இந்த மாதிரி பேச முடியும்? ஏன் இந்த மாதிரி சொன்னார்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். இன்னும் இதெல்லாம் பிடிச்சி தொங்குறாங்க அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன். சொல்லுங்க. மனசு எப்படின்னா, இப்போ பகவான் வந்து நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி அவர் டீச்சிங் கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவர் வந்து we all came from the light and we have to go back to the light ன்னு அன்னைக்கு நான் சொன்னப்போ நீங்க சொன்னீங்க. பகவான் வந்து அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி டீச்சிங். மனசு வந்து அந்த மாதிரி டீச்சிங்ஸ போய் அது கன்வின்ஸ் ஆயிக்குது பாருங்க. ஆமா, அதெல்லாம் விட்டுறணும். புரியுது, பட் இருந்தாலும் அது இன்னும் போய் இதாகல. என்ன ப்ராப்ளம்னா, இந்த இப்போ வந்து எப்படின்னா ஞானிகள்லாம் எந்த மாதிரி வந்து தேர் ஆல் ஃபோர்சியர்ஸ் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. அவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரத்தில் இங்கே எர்த்குவேக் வரப்போகுது, இந்த இடத்துல வந்து ஷேட்டர் ஆக போகுது இந்த இடம் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு.
ஓகே, நான் earthquakeன்னு சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இட் கேன் பி எனி லைஃப் இன்சிடென்ட் ஆல்சோ. இல்லையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த வாழ்க்கை இன்னைக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குல்ல. அவங்களுக்கு தெரியும் அந்த ப்ராப்ளமேட்டிக்கா சுச்சுவேஷன் வரும்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வரத்துக்கு முன்னாடியே நீ போய் அங்க உட்காந்துருப்பா, நீ ஏன் இதெல்லாம் கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. ட்ரெயின் அண்ட் லக்கேஜ் எக்ஸாம்பிள் பகவானோட கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ட்ரெயின்ல வந்து நம்ம வந்து ட்ரெயினுக்கு போற வரைக்கும் லக்கேஜை வந்து கஷ்டப்பட்டு கேரி பண்ணிட்டு போவோம். ஒன்ஸ் ட்ரெயின் ஏறிட்டா லக்கேஜ் வச்சிருவோம்ல, ரிலாக்ஸ் ஆயிடுவோம்ல, ட்ரெயின் கேரி பண்ணிக்கோம்ல லக்கேஜ். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த லக்கேஜ் வந்து இது என்னோட லக்கேஜ், நான் தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கஷ்டப்பட்டு ட்ரெயின்ல போகும்போதும் நம்ம தலை மேல வச்சுக்கிட்டு அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம். அது இத்தனை வருஷம் மந்திர ஜபம் பண்ணி அந்த பக்தி பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இப்போ அது மாதிரி சுபாஷ் ஃபோன் கொடுப்பா, அந்த மாதிரி என்னோட வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் எடுத்து கொடு. ஆமா, பக்தி பாவம். அதுக்கப்புறம் இதை பத்தி ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு, பகவானோட ஃபேவரட் கதை அது. விட்டல் தாஸ் அண்ட் நாம்தேவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாம்தேவ், நாம்தேவ் அப்படின்னு சொல்லி விட்டல் தாஸோட ஒரு தீவிரமான டிவோட்டி. நீங்க சொன்ன அந்த பக்தி மார்க்கம் தான். ஓகே, இப்போ பக்தி மார்க்கம் பத்தி டிஸ்கஷன் வந்ததுனால இந்த கதை பத்தி பார்க்கலாம். ஓகே, எனக்கு நான் எப்பவுமே நான் பேர்கள் விட்டுருவேன், அதனால வந்து அழகா பேர்ல எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஓகே, பகவான் சொல்றாரு பக்திங்கிறது இட்ஸ் நதிங் பட் யூ லூஸ் தி ஈகோ. ஓகே, ரெண்டுமே இட் இஸ் லைக் இன்டர்கனெக்டட். கரெக்ட் தான், கரெக்ட் தான். பட் எந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த பக்தின்றது வரும் அப்படின்றத பத்தி இப்போ பியூட்டிஃபுல்லான ஒரு அனெக்டோட் இன் தி லைஃப் ஆஃப் நாம்தேவ். நாம்தேவ் இந்த கதை பத்தி பார்க்கலாம். ஓகே, நாம்தேவ் அப்படின்றவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து விட்டல் தாஸ் மேல ஒரு மிகப்பெரிய பக்தி வந்தவர். அவரோட அப்பா வந்து ராகவேந்திர சுவாமி மாதிரி கோவில் குருக்கள், விட்டல் தாஸோட கோவில் குருக்கள். நைவேத்தியம் வைக்கும்போது டெய்லி அவர் தான் நைவேத்தியம். சின்ன வயசுலேருந்து இவருக்கு இன்ட்ரெஸ்ட், நான் நைவேத்தியம் வைக்கணும், நான் பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கு. பக்தியில் இருந்திருக்காரு பிறந்ததுல இருந்தே, அவ்வளோ சம்ஸ்காரம் இருந்திருக்கு அவருக்கு. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து இல்லை நீ சின்ன பையன் சொல்லிட்டு விட்டுருவாரு. ரொம்ப சின்ன பையன் அந்த டைம்ல. ஒரு நாள் நான் வந்து ஏதோ அவங்க அப்பா வந்து வெளியூருக்கு போற வேலை இருந்தா, சரி ஓகே நீ இவ்வளோ ஆசைப்படுறேன், நீ நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்லுவாரு. பால் வந்து நைவேத்தியம் வைக்கணும், அவருக்கு நைவேத்தியம் வச்சதுக்கு அப்புறம் தான், அவர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன்னா நைவேத்தியம் கான்செப்டே அது தானே. அப்படியான்னு சொல்லிட்டு அவர் உண்மையிலே அவர் வந்து குடிப்பாரு. குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குடிக்கணும் அப்படின்னு பிலீவே பண்ணிட்டு இந்தாங்க உங்களுக்கு பால் எடுத்துன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னா அவர் எடுக்க மாட்டாரு. அவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் எடுக்க மாட்டாரு. 2வது நாளும் நைவேத்தியம் கொடுப்பாரு, அவர் எடுக்க மாட்டாரு. அவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் எடுக்க மாட்டாரு. 3வது நாள் இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும், எங்க அப்பா வச்சா மட்டும் இவர் எடுத்துட்டு இருக்காரு, பட் நான் வச்சா மட்டும் இவர் எடுக்க மாட்டுறாரு விட்டல் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுரங்கர் வந்து எடுக்க மாட்டுறாருன்னு சொல்லிட்டு 3rd டே வந்து கத்தி எடுத்துட்டு வந்து நீங்க எடுக்கலன்னா நான் வந்து அறுத்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆல்மோஸ்ட் இல் பி இந்த பொசிஷன் டு. அப்போ அவர் வந்து நேர்ல வந்து இல்ல வேண்டாம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிப்பாரு. அதுக்கப்புறம் மிச்சம் அவர் குடிப்பாரு. இந்த மாதிரி நடக்கும். அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன் வந்தாரு கேஷுவலா சொல்லுவாரு, ஃப்ரெண்டு வந்து பால் குடிச்சிட்டு போன மாதிரி அவரும் வந்து குடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்பா வந்து காட்ட சொன்னா அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணா வந்து ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் தர்ஷனம் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து சின்ன வயசுலயே சாதிச்சவர் அவரு. அதுக்கப்புறம் வந்து சொல்லவே தேவையில்லை, அவர் கூட பேசுவாரு, பழகுவாரு, விளையாடுவாரு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு பாண்டுரங்கர் ராம்தேவுக்கு. ஓகே, அந்த மாதிரி நல்லா வளர்ந்து நல்ல ஒரு யூத்ஃபுல் பர்சனா பேரலா லைஃபும் போயிட்டு இருக்கோம் அவருக்கு. இவர் வந்து ஃப்ரெண்டு, கடவுள் வந்து ஃப்ரெண்டு. இப்போ வந்து ராமரோ கிருஷ்ணரோ டெய்லி உங்க கூட ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பழகிட்டு இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா ஒரு 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 ரிஷிகளோட கேதரிங், ஒரு சத்சங்கம் மாதிரி ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். எல்லாருமே வந்து லைக் மைண்டட் பீப்புள்லாம் வந்திருப்பாங்க. இவரும் வந்து கடவுள் ரிலேட்டட் தானேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருப்பாரு. அங்க வந்து அது யாரோட ரிஷி அப்படின்னா வந்து கோரா ஆசிரம், கோரா அப்படின்ற ஒரு ரிஷி இருப்பாரு, அவரோட ஆசிரம் அது. ஓகே, அந்த ஆசிரம்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு சிஷ்யா இருப்பாங்க. அந்த சிஷ்யா பேர் வந்து முக்தாபாய் அப்படின்ற அவங்களோட கோராவோட சிஷ்யா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து யார் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு மச் தே ஆர் பேக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தலையை தட்டே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி எல்லாருக்கிட்டுமே வந்து எல்லாரும் பயந்து விலகுவாங்க. ஏன்னா ஜட்ஜ் பண்றாங்கல்ல, அவங்க பெரிய ரிஷி மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வர எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. நம்ம நாம்தேவ் வந்து நான் தான் வந்து பாண்டுரங்கரே ஃப்ரெண்டா வச்சிருக்கேன், நான்லாம் செம்மையா பேக்கடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருப்பாரு. இவங்க உங்களோட தலையை தட்டி ஹாஃப் பேக்கட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு மாதிரி
தூக்கி அடிச்சு போட்டுரும் அந்த 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 டைலாக் அவங்களுக்கு. ஹவு கேன் இட் பி பாசிபிள்? எல்லாரும் வணங்குற கடவுள் வந்து என் ஃப்ரெண்டு, நான் அவர் கூட டைரெக்டாக டீல் பண்ணிட்டு இருக்கேன், ஹவு கேன் ஷி கால் மீ ஹாஃப் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விட்டல் தாஸ் கிட்ட போயிடுவார். அந்த இதோட வருத்தத்தோட போயிடுவார். போயிட்டு என்ன போய் ஹாஃப் பேக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் உங்க கூட டைரெக்டாக டீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க சொல்றது கரெக்டு தானே, நீ வந்து என்னை ஃப்ரெண்டாக தானே பார்க்குற, நீ வந்து ஞானத்தை இன்னும் அடையலையே, நீ வந்து ஒரு பெரிய ஆளை வந்து ஃப்ரெண்டாக வச்சிருக்க, ஹாஃப் பேக்டு தான் அப்படின்னா, அப்படியா ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்கா, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நான் என்னால் ஞானம் உனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நீ என்ன ஃப்ரெண்டாக பார்க்குறேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போக உனக்கு குரு கிடைப்பாரு, அவர் வந்து உனக்கு ஞானம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். அது வந்து அது வந்து சிவா டெம்பிள். அது அந்த குரு பேர் வந்து விஷோபா கேஷர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். சிவன் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். இவரும் போவார். அங்கே போனால் விஷோபகேஷர் ரிஷி வந்து படுத்துக்கிட்டு இருப்பாரு, ரொம்ப லேசியாக படுத்துக்கிட்டு இருப்பாரு. அவரோட கால் வந்து சிவலிங்கம் மேலே வச்சு படுத்துக்கிட்டு இருப்பாரு. இவர் போவார், இருக்கிறது அவர் தான், இவரு தான் சொல்லியிருப்பாரோ நம்ம குருவை அப்படின்னு நினைப்பாரு. சேச்சா இவர் இருக்காது, இவர் தான் வந்து சிவலிங்கத்தையே இன்சல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைப்பாரு. சரி நம்ம வந்து பாண்டுரங்கர் அமைச்சிருக்காரு, ஏதாவது விஷயம் இருந்திருக்கும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தையாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி நீங்கள் வந்து என்ன காரியம் செஞ்சுருக்கீங்க, உங்கள் கால் வந்து நீங்கள் லிங்கத்து மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து அப்படியா, என் கண்ணெல்லாம் சரியாக தெரியாதுப்பா, நான் எங்கே வச்சிருக்கிறேன் எனக்கு தெரியாது, நீ என் கால் எடுத்து சிவலிங்கம் இல்லாத இடத்துல வை அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நாம்தேவ் வந்து அந்த காலை வந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்குள்ள வச்ச இடத்துல சிவலிங்கம் வந்துடும். ஷாக் ஆயிடுவார். இவர் நிறைய பொசிஷன்ஸ் ட்ரை பண்ணுவார், எந்த பொசிஷன் வச்சாலும் அங்கே ஒரு புது லிங்கம் வரும். அப்போ புரிஞ்சு போயிடும் இது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஞானியோட இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, தெளிவாக அந்த காலை எடுத்து அவர் தலைமையில வச்சுப்பாரு. தென் ஹீ வில் பிகம் சிவா ஹிம்செல்ஃப். அந்த இடத்துல ஒரு முக்தி வரும். அந்த அந்த மூமெண்ட்ல வந்து நாம்தேவுக்கு முக்தி வரும். முக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த நிலை, அந்த கம்ப்ளீட்லி குக்டு லெவலுக்கு வந்து அப்போ தான் அவர் போவார். அது வரைக்கும் பக்தியில் இருக்க வரைக்கும் ஹாஃப் பேக்டு தான் பக்தி வரும். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பக்திலாம் எங்கேயுமே போகல. பகவானுக்கு வந்து அண்ணாமலையாருக்காக ஓடி வந்தாரு. அண்ணாமலையார்ன்றது தனி என்டிட்டியா பார்த்து தான் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் விட்டாரு அண்ணாமலையார, அவரும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு உட்காரல, அக்ஷரபரமால எழுதினாரு. அதுக்கப்புறம் கூட கண்டினியூ ஆகலாம். பக்தி வந்து கேன் கண்டினியூ ஃபார் தி பாடி. அதான் சொல்றேன், தட் கேன் கண்டினியூ. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சும்மா பப்பெட் மாதிரி தான். நம்ம வந்து நம்ம கையில கட்டியிருக்கிற ஒரு பப்பெட்டோட கான்சியஸ்னஸ்ல இருந்து யாரு பண்றாங்களோ அந்த கான்சியஸ்னஸ்க்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு. அந்த பப்பெட் வந்து தூக்கி பக்கத்துல வச்சிடுறோமா, இல்லைன்னா திருப்பி அந்த லைஃபை கண்டினியூ பண்றோமா, இல்லை குரு ஸ்தானத்துல இருக்கோமா, அது நம்ம இஷ்டம் தான். நிறைய பேர் முக்தி வந்ததுக்கு அப்புறம் சாதாரண லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ எங்க அப்பா சொல்லுவாரு, ஐ திங்க் செகண்ட் பிரைம் மினிஸ்டரோ யாரோ, யார் நம்ம செகண்ட் பிரைம் மினிஸ்டர், செகண்டோ தேர்டோ, அவர் முக்த புருஷர் தான் அப்படின்னு அப்பா சொல்லுவார். ஆஃப்டர் நெஹ்ரு யார் வந்தாங்க சூடு, கூகுள் பார்த்து தெரிஞ்சு செகண்டோ தேர்டோ, அது வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் வந்து முக்த புருஷர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து முக்த புருஷர்களாக இருந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வாட் எவர் தே டு இஸ் டிபெண்டிங் அப்பான் தேர் பிராரப்தம். அவங்க ஆத்ம ஞானிகள். அவங்களோட நிலை வந்து அவங்களோட நிலையை தான் பார்க்குறேன். அவங்க உடம்பு, அவங்களோட டீச்சிங்ஸ் அதெல்லாம் அந்த நிலையில வருதுன்றதுனால தான் அதுக்கு ரெஸ்பெக்ட், நாட் தேர் லைஃப் இட் செல்ஃப். இப்போ இந்த நாம்தேவ் வந்து அவரோட பக்தி கண்டினியூ ஆகும். அதான் சொல்ல வரேன். இப்போ லால் பகதூர் சாஸ்திரி முக்த புருஷராக இருந்திருக்காருன்னு சொல்லுவாங்க, தெரியல, அது அவங்களுக்கு தான். இது ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஹைலி பர்சனல். இட் இஸ் நாட் சம்திங் டு பி கமெண்டட் பை தேர்ட் பர்சன். நம்மளுக்கு நம்மளோட லைஃப் எப்படி தெரியுது, நம்மளுக்கு நம்மளோட லைஃப் எப்படி படுது, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். இதை பற்றி நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் பற்றி பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் ரப்சர்ஸ் தான் மீன்வேல். நாம்தேவுக்கு வந்து பக்தி கண்டினியூ ஆயிருக்கு. அவர் வந்து பாண்டுரங்கருக்காக சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுவார். சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் நெய் தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்க்காக
கொஞ்சம் தூரம் போவார், எங்கேயோ பக்கத்தில் போவார். வரும்போது ஒரு நாய் அந்த சப்பாத்தி பிடுங்கிட்டு போயிடும். அப்போ வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து திட்டி அடித்து ஏதோ பண்ணுவோம். நான் நெய் தருவத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டியே அப்படின்னு வந்து விட்டல் பவுண்டருங்கர் கிட்ட சொல்லுவார். அப்படின்னா அந்த நாய்க்குள்ளேயும் அவர் வந்து பவுண்டருங்கர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி வந்து அவருக்குள்ளேயே ஒன்ஸ் நீங்கள் கடவுளை வந்து ரீச் உள்ளுக்குள்ளே வந்து கடவுளை பார்த்து அந்த கடவுள் நம்ம தான் அப்படின்னு சிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் தட் காட். என்ன ஆகும்னா, நீங்கள் உலகத்தில் யாரை மீட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அதே கடவுளை தான் வந்து அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த ப்ராசஸ் பண்ணாதும் போது தான் இன்னொருத்தங்க கூட நம்மளுக்கு கிளாஷ் வருது, இன்னொருத்தங்களுக்கு மேலே நம்மளுக்கு வெறுப்பு வருது, இல்லை இன்னொருத்தங்களுக்கு மேலே ஒரு 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 ரீசனுக்காக இஷ்டமும் அதனால தான் வருது. ஒரு ரீசனுக்காக இஷ்டம் வர்றதும் ஒரு ரீசனுக்காக நம்ம அவங்க கூட சண்டை போடுறதும் ரெண்டும் ஒன்று தான். ரீசனே இல்லாமல் இஷ்டப்படுறது தான் டிவினிட்டி. ஏன்னா வந்து கடவுள் உள்ள ரீசனே இல்லாமல் தான் இருக்காரு. இறக்கும் போதும் இருக்காரு, பிறக்கும் போதும் இருக்காரு, ஒரு பாதாளத்துலேயும் இருக்காரு, சொர்க்கத்துலேயும் இருக்காரு, இல்லையா? ஸோ வந்து ஒன்ஸ் அது ரீச் அந்த இடத்த பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து அன்பு தவிர வேற எதுவும் இருக்காது நம்ம உலகத்துல. சண்டை போடுறதுக்கு அந்த இடத்துல வந்து ஆஸ்காரமே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. அப்படி ஏதாவது போடணும்னாலும் அது வந்து ஒரு ஆக்ஷனாக தான் இருக்கும், அது ஒரு டிராமாவாக இருக்கும். ஒரு டிராமாக்கும் உண்மையிலே சண்டை போடுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, டிராமாவில் நம்ம எஃபெக்ட் ஆக மாட்டோம், சண்டையில் எஃபெக்ட் ஆகிடும். ஓகே, உங்கள் குட்டி குழந்தை இருக்கு, வாயில் மண் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தைங்கிட்ட எப்படி போடாத அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எஃபெக்ட் ஆகலை. அதே குழந்தை வளர்ந்து ஏதோ லவ் மேரேஜ் பண்ணும்போது நம்ம திட்டும்போது எஃபெக்ட் ஆகுறோம், இல்லையா? ஏன்னா வந்து அது அவங்களுக்கு தெரியும், குழந்தை தெரியாமல் பண்ணுது அப்படின்னு. வளர்ந்து போகும்போது மட்டும் அந்த பெர்செப்ஷன் மாறிடுது. இது வந்து ரியாலிட்டி, அவங்க மேரேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும், என்னோட நிலைமை என்ன, எல்லா உலகம் என்ன பேசும், இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வந்துடுதா. அதனால வந்து அதே சண்டை போடும்போது சீரியஸ் ஆகி உண்மைன்னு நினச்சி சண்டை போடுறதுனால பால்பிட்டேஷன்ஸ் வருது, டிப்ரெஷன் வருது, ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு போகிறேன்றது வந்து மைண்டில் திருப்பி ஓடிக்கிட்டு இருக்குது. அன்சால்வபிள் ப்ராப்ளம் போல இருக்குது, நான் எப்படி இதுலேருந்து வெளியே இதெல்லாம் இந்த நான்சென்ஸ் எல்லாமே எப்போ வரும்னா, இந்த உலகம் உண்மைன்னு நம்பி அவங்க வேற நான் வேற அப்படின்னு நம்புறதுனால தான் வருது. ஓகே, கமிங் டு பர்செப்ஷன். அப்படி நினைக்காதீங்க, இதுதான் பகவான் வேண்டாம்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்கு. அது எனக்கு தெரியுது, புரியுது. பட் இருந்தாலும் அது பிராக்டிஸ்ல வரலன்னும் போது அது பண்ண மாட்டேன். அவங்க ரொம்ப தன்னடக்கத்துல பேசுறாங்க. தன்னடக்கம் கூட ஈகோ தான். எல்லாரும் இந்த 2 வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டீங்களா? ஓகே, நீங்க வந்து you are only hear the word you are reading. ஓகே, இதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, will only hear the word you are reading. Will only hear the word you are reading. பாத்தீங்களா? Will only hear the word green you are needle reading. பாருங்க. ஓகே, இப்போ பிரெயின் ஸ்டார்ம்ல பாருங்க. Will only hear the word you are reading. கவனிச்சிங்களா இல்லையா? தெரிஞ்சதா இல்லையா உங்களுக்கு? அப்ரிஷியேட் பண்ண முடியாது. பிரெயின் ஸ்டார்ம் நினைச்சாலும் கிரீன் நீடில் கேக்குதா பாருங்க. Will only hear the word you are reading. யாருக்கு பிரெயின் ஸ்டார்ம்னு கேக்குது? Will only hear the word you are reading. பிரெயின் ஸ்டார்ம்னு யாருக்குமே கேட்கலையா? நீங்க பிரெயின் ஸ்டார்ம் நினைச்சு கேளுங்க இந்த சவுண்ட். இப்பவும் கேட்கலையா? Will only hear the word you are reading. எனக்கு கேட்டுட்டு இருக்கு பிரெயின் ஸ்டார்ம்னு.
எனக்கு எப்படி வேணா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு. கிரீன் நீட்னா கிரீன் நீட்னு கேட்குது, பிரெயின் ஸ்டாம்னா பிரெயின். இந்த 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 இதுவே வந்து அதுக்காக தான். பட் எனக்கு எதுவும் green needle Will only Sure. hear the words you are reading. நீங்க மேபி இப்படி இப்படி பாருங்க. Will only hear the words you are reading. இப்போவும் கேட்கலையா? Will only hear the எல்லாரும் கேளுங்க. யாருக்காவது பிரெயின் ஸ்டாம்னு கேட்டா எனக்கு சொல்லுங்க. இல்ல, பிரெயின் ஸ்டாம்னு நினைச்சு கேளுங்க. இல்ல, நீக்கம்மா. will only hear the words you are reading. Will only hear the words you are reading. ఆ, శబ్దం బ్రెయిన్ స్టామ్ లెవెల్ సెకండ్ లాస్ట్ వర్డ్ అదే అంటున్నా నేను. తెలుస్తుందా ఇప్పుడు பாருங்க. அதான் அந்த மாதிரி திங்க் பண்ண சொல்றேன் நான் உங்களை. think பண்ணி தான் பிரெயின் ஸ்டாம கேட்க போறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. Will only hear the words you are reading. பிரெயின் ஸ்டாம் அப்படின்னு வருது. Hear the words you are reading. సెకండ్ సార్ట్ ఆఫ్ సౌండ్ మాత్రం అది எனிவே நீடில் எண்ட் முடியறதுனால இதுதான் பெர்செப்ஷன். அப்படின்னா நீங்க நல்ல கிளியர் மைண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க யூ கேன் ஸ்விட்ச் பிட்வீன் த வேர்ட்ஸ். இஃப் யூ ஆர் ஸ்டக் டு ஒன்லி ஒன் சவுண்ட் யூ கேன் நெவர் ஹியர் த அதர் சவுண்ட். இதுதான் நான் பெர்செப்ஷன் பத்தி சொன்னது. யார் யாருக்கெல்லாம் எது வேணுமோ அது பண்ண முடியுதோ அவங்கெல்லாம் வந்து கிளீன் மைண்ட் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். யார் வந்து ஏதாவது ஒரு வேர்ட்ல ஸ்டக் ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து வெரி சிக்கலா இருக்கிற மைண்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க நான் அதை வேணா குரூப்ல அனுப்புறேன், பார்க்கலாம். திருப்பி வீட்டுக்கு போயிட்டு காமா யோசிச்சு பாருங்க. அது ஓகே. இந்த ஆடியோ கிளிப்பிங் பாருங்க. என்ன தெரியுது இந்த ஆடியோ கிளிப்பிங்ல? அது ஒரு பிராங்க். அந்த பிராங்க்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது உங்ககிட்ட அப்படியே பாஸ் ஆன் ஆகி வரும். அந்த பிராங்க்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, லிஃப்ட் இருக்குல்ல, லிஃப்டோட 4 செவர்லயுமே வந்து பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ் வச்சுட்டாங்க. பெரிய லிஃப்ட் பெரிய ஸ்கிரீன்ஸ் வச்சுட்டு லிஃப்ட் மூவே ஆகாது. உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பெரிய பில்டிங் போல இருக்கு, 10-15 இது இருக்கு போல இருக்கு, ஃப்ளோர்ஸ் இருக்கு போல இருக்கு. அவங்க அந்த பெரிய ஃப்ளோர் கிளிக் பண்ண உடனே இந்த டிவிஸை 3த்துக்குமே ஆன் பண்ணிடுறாங்க. அந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து அந்த பில்டிங்கே உடச்சிக்கிட்டு போயிட்டு ஸ்பேஸ்குள்ள போகிற மாதிரி விஷுவல்ஸ் இருக்கு. ஓகே, அதை பார்த்து வந்து ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக்கா வர்ற அளவுக்கு வந்து பயந்துகிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே பாருங்க, இதுதான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பொய் தானே ஸ்க்ரீன்ல வர்றது, உண்மை இல்லைல்ல. பட் ஆனால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அந்த பொய்யை பார்த்து? ஏன்னா அது வந்து அது உண்மைன்னு நினைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா இன் ரியாலிட்டி தட் இஸ் பிராங்க் இல்லையா? அந்த ஒரு ஃபால்ஸ் ஸ்க்ரீன் லைட்ஸை பார்த்து இவங்க மேபி அந்த ப்ராங்க் பண்ணும்போது யாருக்காவது ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கலாம். அவங்க அதை வந்து பொய்ன்னு தெரியாமலே இறந்துருக்கலாம் கூட. அந்த மாதிரி தான் இந்த உலகம், பொய்யான இந்த உலகத்தை வந்து உண்மைன்னு நினச்சி இதில் கஷ்டப்பட்டு இது பொய் அப்படின்னு தெரியாதுக்குள்ளே நம்ம இறந்து போயிடுறோம். இது பொய், இது உண்மை என்ன பொய் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணலன்னா இந்த வாழ்க்கை வேஸ்ட் நம்மளுக்கு. If you participate in this life with this body, then you are attracting problems, you are inviting problems. ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். உடம்பு உண்மை, லைஃப் உண்மை, இதில் ஒரு லைஃப்பில் ஒரு அர்த்தம் இருக்குது, இதை நான் அச்சீவ் பண்ணோம், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்த குழியை தோண்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். The only thing to do is to let go of life in its course and be the self. அப்படியே லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே வந்து நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் விட்னஸாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. எந்த அளவுக்கு விட்னஸாக இருக்கணும்னா, நம்மளோட ஆக்டிவிட்டி கூட நம்மளோட விட்னஸாக இருக்கிற அளவுக்கு விட்னஸாக இருக்கணும். நம்ம ஒரு சின்ன வேலை பண்ணும்போது கூட நம்ம தான் விட்னஸ். விட்னஸ் இஸ் நாட் டூயிங் எனிதிங் அதர் தேன் விட்னஸிங் இல்லையா? ஆக்டிவிட்டி இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங் இன்க்ளூடிங் மைண்ட். இப்போ வந்து ஃபேன் சுற்றுறது விட்னஸாக பார்க்கறது ஈஸி தான். பட் ஆனால் நம்ம உடம்பு மூமெண்ட்ஸை விட்னஸாக பார்க்கறதுக்கு எஃபர்ட் வேணும். அந்த எஃபர்ட் என்னன்னா, ஒரு வாட்டி பாப்பா ராம்தாஸ் கிட்ட யாரோ கேட்டிருக்காங்க,
முக்தி இஸ் எஃபர்ட்லெஸ்ன்னு சொல்லியிருக்காரு அவர் ஒன் ஆஃப் தி ஸ்பீச்சஸில். அப்போ வந்து ஹவு அப்போ ஏன் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆன்சர் கொடுப்பார் அதுக்கு. effort is needed only to let go of yourself. To get mukti is easy. ஏன்னா முக்தி ஆல்ரெடி முக்தியாக தான் இருக்குது, ஏற்கனவே அந்த லைட்டாக தான் இருக்குது. இந்த லைட் லைட்டாக தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ஃபெவிக்விக் போட்டு பேப்பர்லாம் ஒட்டிட்டோம். இப்போ எஃபர்ட் வந்து அந்த பேப்பரை பிக்கிறதுக்காக தான் எஃபர்ட். லைட்டு பேப்பர் பிச்சதுக்கப்புறம் லைட்டு இருக்குது இல்லையா? எந்த அளவுக்கு பேப்பர் பிக்கிறோமோ அந்த அளவுக்கு லைட் வெளியில் வரும் இல்லையா? அந்த எஃபர்ட் கூட போடாமல் நம்ம வந்து டார்க்காக இருக்குன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம் ரூம். அங்கே தான் எஃபர்ட் போடணும் நம்மளோட அந்த பேப்பர் என்னன்னா நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட டைலாக்ஸ் இன் மைண்டு, நம்மளோட பெர்செப்ஷன் அபவுட் லைஃபு, வாட் வி திங்க் ஆஃப் திஸ் லைஃப். பகவான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக அவர் பக்கத்துலேயே இருந்து நினச்சிக்கிறது, இதெல்லாம் தான் அந்த பேப்பர் ஓட்டுனதுன்றது. பகவான் சொல்கிற பாதையில் நடந்து அவரை அட்டர்லி சீரியஸாக எடுத்து எவ்ரி 5 to 10 minutes அவரோட டீச்சிங்ஸோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த பேப்பரை பிக்கிற எஃபர்ட். அதுதான் எஃபர்ட்னா. ஒன்ஸ் அந்த பேப்பர் எல்லாம் பிரிஞ்சிச்சுன்னா பியூர் லைட் நம்மளுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளேருந்து வர்றது தெரியும். பிக்க லைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சீக்கிரம் பிக்க ஆரம்பிப்போம். அந்த இனிஷியல் ஃபஸ்ட்டு 25% தான் நம்மளுக்கு வந்து நிறைய எஃபர்ட் தேவைப்படும். அது வந்து அந்த ஃபேஸ்லேயும் நான் இருந்திருக்கேன், சின்ன வயசில் ஒரு காலத்துலாம் இருந்திருக்கேன். பட் ஆனால் பிக்க இன்னும் லைட் வரும்போது நம்பிக்கையும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிக்கணுன்ற ஒரு அர்ஜும் வரும் உள்ளுக்குள்ளே இருந்து. சரிங்களா? அதனால வந்து பகவானோட பாதையில் அவரோட டீச்சிங்ஸை வந்து சீரியஸாக எடுத்து போகணும். பகவானோட டீச்சிங் வந்து சகஜத்துவம். அதுதான் அவரோட சகஜத்துவம் தான் அவரோட கோர் டீச்சிங். சகஜத்துவம்னா என்னென்னா எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கேஷுவலாக இருக்கிறது, நார்மலாக இருக்கிறது. அதுதான் சகஜத்துவம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ராமா பண்ண வேண்டாம்னு அர்த்தம். நிறைய குருஸ் இருக்காங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் இருக்குது, நிறைய உபதேசங்கள்லாம் இருக்குது, நிறைய மந்திர ஜபம் இருக்குது, நிறைய ஹோமங்கள் இருக்குது, யாகங்கள் இருக்குது, நிறைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேலே பகவான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் அப்படின்றாரு. அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுருணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பகவான் கிட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி உட்காரணுமா அப்படின்னா அதை நான் மீன் பண்ணலை. நீங்கள் இந்த பெரிய குப்பையில் வந்து எங்கே இருந்தீங்களோ அங்கே இருங்க. என்ன அந்த குப்பைக்கு அது என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். உங்கள் ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்களா ஜட்ஜாக இருங்க, ஃபில்ம் ஆக்டராக இருக்கீங்களா ஆக்டராக இருங்க, டாக்டராக இருக்கீங்களா டாக்டராக இருங்க, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் யாராக இருக்கீங்களோ பிராமணனாக இருக்கீங்களா அந்த ப்ரொஃபஷனை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தர்மம் இருக்கா, அதுவும் வேணா பண்ணுங்க. பட் ஆனால் பண்ணுறது நான் அப்படின்னு இல்லாமல் அந்த பண்ணுறதையே ஒரு விட்னஸாக சும்மா இருக்க சொல்கிறார் அவர். அப்போனா என்ன, டாக்டராக இருந்து நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இந்த அளவுக்கு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு இப்போ நம்ம கை முன்னாடி இருக்கிற ஒர்க்கு என்னன்னு பண்ணும்போதே அந்த விட்னஸாக இருக்கும்போது ஒருவேளை பெரிய இடத்துக்கு போகணும்னா பெரிய இடத்துக்கு போவோம், ஒருவேளை கிராஷ் ஆகி கீழே போகணும்னா போவோம், எதுவுமே நடக்காமல் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கணும்னா இருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ நம்ம தான் இந்த மாதிரி சாதிச்சதுனால பெரிய ஆள் ஆகிட்டோம், நம்ம மிஸ்டேக் பண்ணதுனால தான் கீழே போயிட்டோம் அந்த மாதிரி நினைப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாமே பிராரப்தத்தில் ஒரு பார்ட் தான். மேலே கீழே போகிறதெல்லாம் நம்ம நினைக்காட்டியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மீன் வயல் நம்மளோட மைண்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு பகவான்கிட்ட ஆஃபர் பண்ணி அது வெளியில் ஸ்ப்ரவுட் ஆகாமல் ஒர்க்கை பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண புரிஞ்சு போயிடும். நீங்கள் எதுவும் பண்ணாமலேயே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஓகே நான் பண்ணாமல் நடக்குது, கரெக்டு தான் பகவான் சொன்னது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது வந்து ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதெல்லாமே வந்து பகவான் சொன்னது இல்லை, வேறு வழி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம இன்னும் கீழே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. பகவான் என்ன சொல்கிறாங்க, இப்போவும் ஆத்மா யாரோ வந்து கேட்டிருக்காங்க, ஒரு சிஷ்யன் வந்து குரு கிட்ட கேட்டிருக்காங்க, ஹவு லாங் வில் இட் டேக் டு கெட் முக்தி அப்படின்னு கேட்டிருக்காரு. 1 minute அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குரு. அப்போ வந்து இவர் கேட்டிருக்காரு, ஸோ சிம்பிள், ஸோ ஈஸி, ஸோ ஷார்ட் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, இட் இஸ் 59 seconds லாங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஆன்சர் 59 seconds லாங்.
அப்படின்னா வந்து 1 மில்லி செகண்டில் கிடைக்கக்கூடியது முக்தி. நீங்கள் நினைக்கணும், அவ்வளோதான். இன்னொரு எக்ஸாம்பிள், கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்னென்னா, கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே கண்ணாடிக்காக தேடுறது. எவ்வளோ ஃபன்னி அது. நீங்கள் வந்து யாரும் இல்லாத ரூமில் வந்து 2 மணி நேரமாக கண்ணாடியை போட்டு கண்ணாடி தேடிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க உள்ளே வராங்க, ஏன்ப்பா என்னப்பா பண்ணுற அப்படின்னா, நான் கண்ணாடியை தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ தான் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த கண்ணாடி இருக்குன்னு தெரியறதுக்கு? டைமே மெஷர் பண்ண முடியாது. கண்ணாடி நீ தான் போடுறனா, ஓ சீச்சி சாரி அப்படின்னு ஆகிடுவோம்ல. அந்த ஒரு நிலை பற்றி தான் பகவான் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கடவுள் அப்படின்ற ஒரு என்டிட்டி இருக்கிறதுனால தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கடவுள் அப்படின்றது இல்லைன்னா எதுவும் இல்லை. கடவுள் எங்கே தான் இல்லை, கடவுள் எங்கே இல்லை. இப்போ இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்குள்ளேயும் இருக்காரு, எனக்குள்ளேயும் இருக்காரு, உங்கள் பாடியிலையும் இருக்கார், என் பாடியிலையும் இருக்கார் இல்லையா? இந்த ஃப்ளோர்லேயும் இருக்கார், இந்த ஹட்லேயும் இருக்கார், ஃபேன்லேயும் இருக்கார், மைக்லேயும் இருக்கார், ஸ்பீக்கர்லேயும் இருக்கார் இல்லையா? சபாபிய சபாபதிபியஷ்ச அப்படின்னு ஒரு ருத்ரத்தில் சிவன். சபாபதி பேசுகிற ஸ்பீக்கர்லேயும் சிவன் தான் இருக்காராம், கேட்குறவங்களையும் சிவன் தான் இருக்காராம். ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் சிவன் இருக்கும்போது நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் எங்கே இருக்கீங்க இல்லையா? எங்கே இருக்குது நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ்? அதனால தான் பகவான் பூயாமே சொல்லியிருக்காரு. நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் ஆக்சுவலி இல்லாததுனால, அப்படியா யார் அப்போ நீ அப்படின்னு கேட்டால் அது அந்த கொஸ்டின் வந்து ஆட்டி போட்டுடுது நம்மளை. ஏன்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடி நம்ம இல்லை. ஓகே, அப்போ வந்து இந்த என்கொயரி பண்ணுற மைண்டு நம்மளா அப்படின்னா மைண்டு தூக்கத்தில் போயிடுது. அதனால மைண்டு நம்மளால ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் grip நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது மைண்டு மேலே. அதனால் மைண்டும் நம்ம இல்லை. அப்போ வந்து யார் நம்ம? நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற புத்தி அந்த இடத்துல நம்ம இருக்கோமா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் வந்து நம்ம அப்பப்போ ஃபால்ட் பண்ணுறோம். நம்ம கண்ட்ரோலில் இல்லை புத்தி கூட இல்லையா? அப்போ அதுவும் நம்ம இல்லை. எது 100% நம்மளோட ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அந்த புத்திக்கும் பின்னாடி இருக்கிற நிர்குணமாக இருக்கிற குணம்னா என்ன? ஒரு ஆட்ரிபியூட், ஒரு லட்சணம், ஒரு குணம். அதுதான் வந்து நம்மளுக்கெல்லாம் இருக்குது. நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் குணங்கள் இல்லையா? புத்திக்கும் நல்ல புத்தி கெட்ட புத்தி அங்கே வரைக்கும் குணங்கள் ட்ராவல் ஆகுது. புத்திக்கும் பின்னாடி வந்து நிர்குணம், நிர்னா நோ, குணம், நிர்குணமாக ஒன்று வந்து இருக்குது உள்ளுக்குள்ள இல்லையா? அந்த இடத்துக்கு போக சொல்கிறாரு பகவான். அந்த புத்தி கெட்டு போகும்போதும் அது இருக்குது. நம்மளுக்கு வந்து நீ இது பண்ணுடா, நீ இதை தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லும் போதும் அந்த ஆத்மா அப்பவும் இருக்கு. அட் தட் டைம் ஆல்சோ, ஈவன் ஆஃப்டர் சூசிங் த ராங் சைட் ஆஃப் த புத்தி ஆல்சோ, யூ ஆர் ஹேவிங் 100% எலிஜிபிலிட்டி டு திங்க் ஆஃப் தி செல்ஃப் ஒன்ஸ் யூ கேம் டு பகவான். அப்போ கூட எங்க நினைக்கிறான், நீங்கள் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு அந்த தவறுனால கஷ்டப்படும் போதும் ஆத்மா இருக்கு. நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி நல்ல பாத்தில் போகும்போதும் அதே ஆத்மா தான், அதே மாதிரி தான் இருக்கு. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்போ கூட ego is also self, I mean source of ego, self அப்படி சொல்லலாமா? செல்ஃபை தவிர வேற எதுவும் இல்லைங்க இல்லையா? செல்ஃபை தவிர வேற எதுவும் இல்லை. ஈகோவும் செல்ஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் தட் பார்ட் ஆஃப் தி செல்ஃப் இஸ் ஹர்ட்டிங் இல்லையா? அவ்வளோதான், சிம்பிள், ஆஸ் சிம்பிள் as that. எதுக்காக இவ்வளோ ரிஷிகள் முனிகள்லாம் வேண்டாம்ப்பா, அகங்காரம் வேண்டாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு தான் சஃபரிங் கொடுக்குது, அவங்களுக்கு இல்லை. அவங்க கருணையோட சொல்கிறாங்க. அவங்க வேணும்னா ஈகோ வச்சுக்கிட்டு இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இட் இஸ் ஒன்லி எஃபெக்டிங், வேற யாரையுமே எஃபெக்ட் பண்ணல, உங்களை தான் திருப்பியும் எஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஈகோ அப்படின்ற செல்ஃபை. நம்ம செல்ஃப் ஸ்டேட்ல இருக்கும்போது that ego will get dissolved. ஈகோ வந்து செல்ஃப்ல merge பண்றதுதான் அது. ஆமாம், ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்கா ஈகோ will get merged. ஏன்னா அது ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி. டிசால்வ்னா நீங்கள் ஏதோ சக்கரை தண்ணியில் டிசால்வ் பண்ண மாதிரி நினைக்காதீங்க. இதுக்கு வந்து காணல் நீர் பற்றி அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. காணல் நீர் எங்கேயுமே போகலை, அங்கே தண்ணி இல்லைன்ற ஃபேக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறமும் எக்ஸாக்ட்லி அந்த வந்து விஷன் அப்படி தான் இருக்குது. காணல் நீர் மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் நாட் வாட்டர், யூ நோ இட் இஸ் நாட் வாட்டர், பட் இட் இஸ் மியர் ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வாட்டர் நினச்சிட்டு இருந்தீங்க. வாட்டர்னு நினைக்கிறது வந்து ஈகோ. அது வாட்டர் இல்லை, ரிஃப்ளெக்ஷன் தான், சன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறது ஞானம். So it is like if இந்த ஞானம் இருந்தா we will leave the ego. ஞானம் இருந்தா Self will leave the ego. ஞானம் ஆக்சுவலாக வந்து ஞானம் வந்ததுன்னா இன்னொன்று ஈகோவே இல்லையே. பேசிக்லி என்னன்னா நீங்கள் காணல் Wherever we have to use it. நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இடம் இருக்கும்ல. இப்போ ஈகோ இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஃபிங்கர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து பேசுகிறீங்க. வாட் இஃப் ஐ பிகம் அரவிந்த் அப்படின்னு ஃபிங்கர் கேட்குது. நான் வந்து ஆன் தி அதர் ஹேண்ட் ஃபிங்கர் பற்றி நினைக்கவே இல்லை. ஃபிங்கரை யூஸ் பண்ணுறேனே. நீங்கள் உங்கள் கால் இப்படி வச்சுருக்கீங்க, நீங்கள்
பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா கால் அப்படி? நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லைல்ல. பட் ஆனால் கால் நினைக்குது, நான் என்னோட ஈகோ போனதுக்கப்புறம் என்னோட செல்ஃப் வந்து என்னோட லைஃப்பை பிளான் பண்ணணும்னு கால் நினச்சிக்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? வேறஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த பாடி அப்படி பாடியை செல்ஃபாக நினச்சா நம்ம பிளான் எதுவும் பண்ணலையே, சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்காது. அதனால நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஈகோவை விடுறதை பற்றி மட்டுமே யோசிங்க இப்போதைக்கு. இது விடணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது செல்ஃப் பார்த்துக்கும். எனிவே பார்த்துக்கிட்டு இருக்குன்றது. இப்போ நான் இப்படி ஆட்டுறேன்னா நான் தான் ஆட்டினேன், கால் ஆட்டல. அப்போ கால்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா, இது நீ பண்ணலை, உனக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. தட் இஸ் அபவுட் தி பாடி. அதை பற்றி தான் நீங்கள் சொன்னீங்க, ஒரு எனர்ஜி அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் இதுக்கும் பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது காலுக்கு பாடி செல்ஃப்னா பாடிக்கு செல்ஃப் தான் செல்ஃப் இல்லை. ஸோ இந்த பாடியோட, இப்போ பாடி காலான்னு நினச்சிக்கலாம். இப்போ இந்த பாடியோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பண்ணல, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி, ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எண்டே இல்லை. பட் ஆனால் இந்த இன்ஃபினிட்டி நடக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்ஸ்ட்ராட்டம், ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் தான் செல்ஃபு. ஒன்றுமே பண்ணாமல் இந்த ஸ்லேட் மாதிரி க்ளீனாக இருக்குல்ல, நம்ம எவ்வளோ பேட் வேர்ட்ஸ் எழுதினாலும் அந்த ஸ்லேட்டாக தான் இருக்கும். எவ்வளோ குட் வேர்ட்ஸ் எழுதினாலும் ஸ்லேட்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாலும் ஸ்லேட்டாக தான் இருக்குது. பெயிண்ட் தான் வெளியில் இருக்குது இல்லையா? பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா ஸ்லேட்டாக தான் இருக்குது. ஸ்லேட் வந்து அப்படி தான் இருக்காது. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் எலிமெண்ட்ன்றதுனால இதை நான் உடைக்கலாம், எரிக்கலாம். பட் ஆனால் செல்ஃப்ன்றது நான் ஃபிசிக்கல்ன்றதுனால அதை வந்து எரிக்க முடியாது, ட்ரவுன் பண்ண முடியாது, உடைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பவர் நம்மக்கிட்ட இப்போ இங்கே இருக்கும்போது we have chosen this. என்ன பண்ணுறது நம்ம? அதனால தான் கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. பகவானுக்கு கேன்சர் வந்தாலும் எப்படி அவரால் சௌக்கியமாக இருக்க முடிஞ்சதுன்னா he chose that. எல்லா ரிஷிகளுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ராமருக்கு வந்து சீதை போகும்போது அழுதுருக்காரு. அந்த டைமில் வந்து ராமர் வந்து செல்ஃபாக இருந்து நடிச்சிருக்காரு. நிறைய இடத்துல அந்த ரெஃபரன்சஸ்லாம் நம்மளுக்கு வரும். பார்வதி தேவி ஸ்டோரி எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ராமர் வந்து கடவுளாக கும்பிட்டு இருக்கோம். அவரோட லைஃப்பை வந்து ஒரு நாத்திகன் பார்த்தானா அவன் சிரிப்பான் நம்மளை பார்த்து. ஏண்டா அவன் தான் ராமருக்கு வந்து செருப்பு மாதிரிலாம் போட்ட பூமி நம்ம தமிழ்நாடு இல்லையா? தெரியும்ல உங்களுக்கு? பெரியார் வந்து ராமருக்கு செருப்பு மாலை போட்டிருக்காரு. கரெக்டு தானே? அந்த மாதிரி பூமி. மகா பெரிவா ஆசிரமுக்கு வெளியில் ஜஸ்ட் அந்த ஜங்ஷனில் வந்து whoever thinks God is real is an idiot அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. நாத்திகர் ராமரோட லைஃப்பை பார்க்குறாரு. ஓகே, அப்பா வந்து காட்டுக்கு போக சொன்னார். காட்டில் போயிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு குரங்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுச்சு. இந்த குரங்கும் அவங்களும் போயிட்டு அவங்கள வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு வைஃபை கூட்டிகிட்டு வந்து சுகமாக இருந்தார். இது ஒரு ஃபேரி டைல் மாதிரி தானே இருக்குது. ஒரு நான் பிலீவருக்கு வந்து ஃபேரி டைல் மாதிரி தானே இருக்குது. எங்கள் கடவுளோட ஆஸ்பெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க முழுசாக படிக்கலன்னு அர்த்தம். சீக்கிரம் கமெண்ட் பண்ணிட்டாங்க. முழுசாக ஆராய்ச்சி பண்ணாமல், கடவுள் அப்படின்ற என்டிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணாமல் முன்னாடியே வந்து ப்ரீமெச்சூராக கமெண்ட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம், நாத்திகர்கள்லாம் அவங்க தான். ஆக்சுவலாக முழுசாக நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன ஒரு கதை என்ன வரும்னா, பார்வதி தேவி இருக்காங்கல்ல, சிவனோட ஒய்ஃப், அவங்க வந்து அவங்களே வந்து ஆக்சுவலாக நம்மளுக்காக கேட்குறாங்க, ஏன் ராமர் இப்படி இருக்காரு, ஏன் வந்து அவர் விஷ்ணுமூர்த்தி தானே, ஏன் இந்த மாதிரி ஒரு சீதைக்காக அழுதுகிட்டு இருக்காரு, ஏன் கதறி அழுவாரா ராமர், கதறி லக்ஷ்மணன் அட்வைஸ் பண்ணுவார், சுக்ரீவர் அட்வைஸ் பண்ணுவார் ராமருக்கு, ஏன்பா அழுவுறீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம ஏதாவது பண்ணலாம் இப்படின்லாம் வந்து ராமர்கிட்ட எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்தில். எப்படி அவர் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து பார்வதி சிவன் கிட்ட கேட்டால் சிவன் வந்து சொல்லுவார், அப்படியா நீ ஒன்று பண்ணு, அவர் சீதைக்காக தானே அழுதுகிட்டு இருக்காரு, நீ சீதை ரூபத்தில் ராமரை போய் பாரு அப்படின்னு போய் சொல்லுவார். அப்போது பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, சீதையோட ரூபத்தில் வந்து ராமர்கிட்ட போய் முன்னாடி போய் நிற்பாங்க. ராமர் அழுகையெல்லாம் நிறுத்திட்டு, ஏன் பார்வதி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஏன் சீதை ரூபத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே பார்வதி வில் ரியலைஸ் தட் ராமர் ஹேஸ் பீன் ஆக்டிங் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். யாருக்காக அப்படின்னா உலகத்துக்காக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு குட்டி பையன் ஸ்கூலுக்கு போகிற பையனுக்கு வந்து படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீ படி அப்படின்னு சொன்னால் படிக்கிறத விட்டுருங்க. டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்களும் டிவி பார்க்காம தான் இருக்கணும். அப்போ தான் அவங்க கேட்பாங்க. இல்லாட்டி கேஷுவலாக கேட்பாங்க, நீ மட்டும் பார்க்குற அப்படின்னு கேட்டுருவாங்க அவங்களாம்.
நம்மளும் அப்படி தானே. ஸோ ஒரு கடவுளாக இருந்து ஆத்மா சுச்சுவேஷனில் இருந்து லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு ராமர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் ஒரு கடவுள். ஒரு வாட்டியும் ராமர் கோவிலுக்கு போகும்போது, ராமாயணம் படிக்கும்போது இதை தான் நம்ம கற்றுக்கணும். நாட் தட் அவர் வந்து ஏக பத்னி விரதமாக இருந்தார், அவர் வந்து இவ்வளோ பர் செகண்ட் இவ்வளோ பானத்தை போட்டார். இதெல்லாம் வந்து நம்ம ஃபிலிம்லலாம் எடுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிப்பாங்க. பட் நம்மளோட டேக் அவே ஃப்ரம் ராமாஸ் லைஃப் என்ன அப்படின்னா, ஹி enacted ஹிஸ் லைஃப். கட் அப்படின்னு சொன்னால் அவர் போயிட்டு அவர் நைட் தூங்கும்போது எல்லாத்தையும் ஆக்டிங் எல்லாத்தையுமே எடுத்து சைடில் வச்சு அவர் அவராக இருக்கார். அவர் ஆக்ட் பண்ணும்போதும் அவர் அவராக தான் இருக்கார் இல்லையா. இப்போ வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபில்ம் ஆக்டர் ஆக்ட் பண்ணுறாங்க, அந்த ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரோல் ஆக்ட் பண்ணும்போது ஒரு கோவக்காரரோட ரோல் எடுத்து அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கோவக்காரனை அவங்கள நம்மளால பார்க்க முடியும். கட் அப்படின்றதுக்கப்புறம் அவங்க உடனே சாந்தம் ஆயிடுறாங்கல்ல. அப்போ வந்து அந்த ஆக்டிங் எல்லாமே வந்து யாருக்காக அப்படின்னா, there is a purpose. அந்த மாதிரி வந்து இஃப் யூ ஃபீல் there is a purpose in this life, if you feel this life has to continue, if you feel this is the prarabdham, at least act. அப்போ ஆக்ட் பண்ணணும்னா உண்மையான ஒன்று இருக்கணும்ல. இப்போ வந்து சிங்கம் அப்படின்ற படத்தில் வந்து சூர்யா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரியாலிட்டி வந்து சூர்யாவோட லைஃப் அதுக்கு ரியாலிட்டி இல்லையா. அந்த மாதிரி இந்த லைஃபே ஒரு ஆக்டிங் அப்படின்னா ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கணும்ல. ரியாலிட்டி வர்சஸ் ஆக்டிங் அப்படின்னு ஃபில்ம் ஆக்டருக்கு இருக்கும்போது நம்மளுக்கும் ரியாலிட்டி, இந்த லைஃப்க்கும் ரியாலிட்டி. இப்போ நான் ஆக்ட் பண்ண சொல்கிறேன், ராமர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்டிங் ஸ்டேஜ்னு ஒன்றும் ரியாலிட்டின்னு ஒன்றும் இருக்கணும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ரியாலிட்டியில் இருந்துக்கிட்டே பண்ணுங்கள். எப்படி தெரியும் அந்த ரியாலிட்டியில் இருந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஆசைகள் வந்து நம்ம ஒரு அர்ஜோட எடுத்துக்க மாட்டோம். அது வரும்போது பார்த்துக்கிட்டோன்னு எல்லாமே தள்ளி போடுவோம். தள்ளி போட்டதுக்கு அப்புறமும் வந்தது தான் நம்மளோட பிராரப்தம். எதுவுமே நாடி போகாமல் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் இருக்கேன், எனக்கு வந்து பிராரப்தம் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும், இட்ஸ் ஓகே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைமண்ட் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துப்பீங்க, அந்த கிடைச்ச டைமண்ட் தொலைஞ்சாலும் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க சடனாக கேன்சர் வந்து நல்லா ஸ்டவுட்டாக இருப்பாங்க. அவங்க ஐ திங்க் 60-70 கிலோஸ் இருப்பாங்க. அவங்க சடனாக 2-3 இயர்ஸில் வந்து 30-40 கிலோஸ்க்கு வந்து இறந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு டெலிகேட்டான ஒரு லைஃப் இது. இந்த மாதிரி டெலிகேட்டான ஒரு லைஃப்பை வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் ஆத்ம ஜானம் வச்சுக்கணும். அந்த வைராக்கியம் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்க ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு உள்ள வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கான்க்ரீட்டான ஒரு ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது கிடைக்கும் போதும் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளை தாக்கும். பட்னா அந்த தாக்கல் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி இருக்காது. இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கும். நவ் தட் வி ஆர் இன் த செல்ஃப், த சேம் ப்ராப்ளம் இஸ் பர்சீவ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதான் பர்செப்ஷன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் அதுக்கு தான் கொடுத்தேன். ஓப்பன் பண்ணு சுபாஷ், ஓப்பன் பண்ணி கொடு. ஆத்ம ஞானம் அப்படின்ற அந்த இது வந்து ஆக்சுவலி அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீடெஸ்டின் மாதிரியா, ப்ரீடிட்டர்மைன் மாதிரி இல்லையே. இல்லை, ஆத்ம ஞானம் மட்டும் ப்ரீடெஸ்டின்ட் இல்லை. யாருமே அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டெஸ்டினேஷன், ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்னாலே டெஸ்டினேஷன் அப்படின்னு இன்னொரு இடம் அப்படின்னு அர்த்தம். பட் ஆத்ம ஜானம் இன்னொரு இடம் இல்லையே, இதுதானே ஆத்ம ஜானம். எவ்ரி திங் இன்க்ளூட்ஸ் அண்டர் தி என்ன சொல்கிறது, அம்ப்ரெல்லா ஆஃப் ஆத்ம ஜானம். ஈகோவும் ஆத்ம ஜானம் தான், பட் ஆனால் ஹர்ட்டிங் ஆத்ம ஜானம். ஹர்ட்டும் ஆத்ம ஜானம் தான், பெயினும் ஆத்ம ஜானம் தான். இந்த பிறவி எடுக்கும் போதே அதான் அந்த மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை. எப்போ வேணா நடக்கும், எப்போ வேணா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். வேற யாருமே எதுவுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே வந்து எதுவுமே இல்லை. யூ ஹாவ் டு, நீங்கள் எப்போ ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்களோ எனக்கு ஆத்ம ஞானம் வரும்னு, அப்போ தான் வரும். அது நீங்கள் எடுக்கிற வரைக்கும் தான் உங்கள் வேலை. அது நீங்கள் எப்போ எடுப்பீங்களோ அது நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே செய்யும் ஆத்ம ஞானம் வரதுக்கான ஸ்கோப். பட் ஆனால் கண்டிப்பாக வரும் தான் எல்லாருமே ஷூராக சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, ஒரு இன்டாக்சிகண்ட் ஒருத்தங்க யாராவது இருக்கிறாங்க, may it be alcohol or drugs or weed or any whatever it is, ஏதோ ஒரு இன்டாக்சிகண்ட் எடுக்கிறாங்க. ஓகே,
இன்டாக்சிகண்ட் எடுத்தால் அவங்க ஒரு பர்டிகுலர் வேல பிஹேவ் பண்ணுவாங்க. இஃப் நாட் ஃபார் தட் இன்டாக்சிகண்ட் தே வுடன்ட் ஹேவ் பிஹேவ்ட் இன் தட் வே. கரெக்டாக? போதை இறங்கினதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் போதை அடித்து சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரக் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ட்ரக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் வேலை பிஹேவ் பண்ணுறாங்க. XY அப்படின்ற ஒரு வேலையை பிஹேவ் பண்ணுறாங்க. இல்லை, இவங்க ட்ரக் எடுக்கலைன்னா XYயாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ரீசெண்டாக ஒரு மீன் பார்த்தேன். ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு மேலே லேம்ப் போஸ்ட் மேலே ஏறி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த வயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேலே படுத்துருக்கான் ஜாலியாக. சூசாவா? ஜாலியாக படுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஊருக்காரங்களாம் வந்து கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அப்படியே ஷாக் அடிச்சு அங்கேயே இறந்துருப்பாங்க. அதுதான் அந்த வை என்டிட்டி. ஓகே, ஹீ வுடன்ட் ஹேவ் டன் தட் சேஷ்டை இஃப் ஹி வுடன்ட் ஹேவ் ட்ரங்க். கரெக்டு தானே? எக்ஸா இருக்கும்போது பண்ணாத வேலையை வந்து ட்ரக் எடுத்ததுக்கப்புறம் XYயா பண்ணுறாங்க இல்லையா? இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து இந்த ரூபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரூபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும்போது ரூபம் மாறுதா இல்லை அதே ரூபமா? மேல லேம்ப் போஸ்ட் ஏறி படுக்கும்போது அவங்களோட ரூபம் மாறுதா? சொல்லுங்க. ரூபம் மாறல இல்லையா? ரூபம் பிசிக்கல் அப்பியரன்ஸ் மாறல. அவங்க குடிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன மாறிடுச்சப்போ? பிஹேவியர் தான் மாறி இருக்கு. அப்ப வந்து இவங்களோட the way they acting has changed இல்லையா? இந்த 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 அண்டர்லைன் வந்து the way they are acting அப்படின்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுதான் ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஈகோ அப்படின்னு வச்சுக்கலாம் புரியறதுக்காக நம்மளுக்கு. இப்போ இவங்க வந்து ஈகோ ஸ்டேட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். குடிச்சா ஈகோ ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு இப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கலாம். ஓகே, குடிக்காதும் போது அவங்க நார்மலா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஞானம்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க ஈகோ ஸ்டேட்ல இருக்கும்போது ஞானம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. மறைஞ்சும் இல்ல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அவங்க தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா பிஹேவ் பண்ணா நார்மல், தப்பா பிஹேவ் பண்ணா ஈகோ. அப்ப ஞானம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எப்போ ஞானம் வரும் அவங்களுக்கு? போதை இறங்கினதுக்கு அப்புறம் ஞானம் வரும். கரெக்டா? போதை இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஞானம் வரும். போதை எப்படி இறக்கிறது? ட்ரிங்க் பண்ணவனுக்கு போதை எப்படி இறக்கிறது சொல்லுங்க? அவ்வளவுதானா? வேற எந்த டெக்னிக்ஸும் இல்லையா? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. தண்ணி தெளிக்கிறது, மோர் குடிக்கிறது படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி வந்து டெக்னிக்ஸ் இருக்கு. வேணும்னா ஒரு எமர்ஜென்சி வரும்போது இவ்வளோ ரொம்ப பெருசா போயிட்டா அவங்க படுத்துக்கிட்டாங்கன்னா வேற விஷயம். பட் கொஞ்சம் போதையில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அவங்களுக்கு தோணணும் நான் போதையிலேருந்து வெளியில வரணும்னு. அப்பதான் அதுல இருந்து வெளியில வர முடியும். தோற்றமே இல்லைன்னா யாருனால என்ன பண்ண முடியும்? தேர் என்ஜாயிங் த போதை. அவங்க லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த போதையில. அது வந்து நம்மளுக்கு தான் தெரியுது வெளியில இருந்து பார்க்கும்போது. அவங்களுக்கு தெரியல. என்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரியுதோ தட் தேர் இன் போதை, அன்னைக்கு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தேர் ஞானம். எனக்கு இது நல்லா இல்லை, ஐ எம் நாட் மை செல்ஃப், திஸ் இஸ் நாட் தி ரைட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், திஸ் இஸ் பெயின்ஃபுல், திஸ் இஸ் ஹர்ட்டிங், ஐ எம் நாட் ஏபிள் டு பேர் திஸ். இந்த மாதிரி ஒரு டயலாக்ஸ்லாம் நம்மக்கிட்ட வரும்போது என்ன சொல்யூஷன் அப்படின்ற ஒரு நேச்சுரல் கொஸ்டின் உள்ளுக்குள்ளேருந்து ஸ்ப்ரவுட் ஆகும். அப்படி ஆகும்போது தான் we will think about the natural state, normal state இல்லையா? ஸோ வந்து நீங்கள் ஈகோலேருந்து நார்மலுக்கு வரத்துக்கு என்ன டெக்னிக்ஸ் இருக்கோ, இது வந்து ஒரு ட்ரங்கர்டோட எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்னன்னா இந்த ஞானமே வந்து ஈகோ தான், இந்த நார்மல் ஸ்டேட்டே ஈகோ தான். ஓகே, இப்போ வந்து ரியல் ஞானம். அப்போ ஷேப் எப்படி இருக்கு? ஷேப் அதே தான் இருக்கு. பகவான் வந்து ஞானம் வராட்டியும் எப்படி ஓல்ட் ஆனாலும் அதே மாதிரி தான் ஓல்டாக இருப்பார். பட் வாட் டிஃப்ரென்ஸ் கேம் இன் பகவான்ஸ் லைஃப் இஸ்
உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் மாறி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஈகோல இருந்து நம்ம வந்து ரியல் ஞானம்க்கு வரணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது மாறாம வராது. we have to go inside. அதுதான் இந்த arrow mark. உள்ளுக்குள்ள இருக்கு ஞானம். அப்போ வந்து we have to let go of this ego. நீங்க சொல்ற எஃபர்ட்ஸ்னு சொல்றீங்களா? அந்த ஜபம், தியானம், தானம், இது எல்லாமே எஃபர்ட்ஸ் தான். பட் ஆனால் பகவான் இந்த எஃபர்ட்ஸ் பற்றி பேசலை. ஏன்னா வந்து இதெல்லாம் பண்ணியும் முடியாதவங்க தான் பகவான் கிட்ட வருவாங்க. ஒரு ரிலேட்டடாக தான் அதே ஒரு இது. ஒருத்தங்க இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட், இவங்க இல்லை வேற ஒருத்தங்க, அவங்க வந்து இல்லை ஏன்னா ஃப்ரெண்டோடைய அவங்க வந்து மந்திர ஜபம் பண்ணுவாங்க. எல்லா நாலேஜ் அவங்களுக்கு தெரியும், எல்லா விதமான குருஸை பற்றியும் அவங்களுக்கு தெரியும், நிறையா விஷயங்கள் பகவான் பற்றி பராம்சா பற்றி எல்லாம் நாலேஜ் ஹெவியாக இருக்குது அவங்களுக்கு. ஆனால் மூட் ஸ்விங்ஸ், அதாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து பக்தி மோடில் இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது பேசுகிறோம். அவங்களே அதை ஃபீல் பண்ணுறாங்க. மேபி அது பிராரப்தமாக ஒன்றும் தெரியல. பட் அதுக்கு டேட்டாக்கும் ஞானத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேட்டாலாம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. என் பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? பகவானோட டிவோட்டிஸ், நம்ம யோகிராம் சுரத்குமாரோட டிவோட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த திருக்கோவிலூரில் ஒருத்தர் இருக்கார் ஞானானந்தகிரி சுவாமிகள், அவங்களோட டிவோட்டிஸ், அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக பகவான் கூடயே இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய பேர் தெரியும். என்ன ப்ராப்ளம்னா எல்லாமே வந்து இந்த ஹியூமன் மென்டாலிட்டியில் என்ன பண்ணுறாங்க, டேட்டா கலெக்ஷன் பண்ணுறாங்க. அங்கங்கே டேட்டா கலெக்ஷன் பண்ணி அதை அப்படியே பேசிக்கிட்டே டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்கே வந்து we can make a difference அப்படின்னா, யாருமே இல்லாத டைமில் யாருக்கும் ஷோ ஆஃப் பண்ணாமல் நம்ம தனியாக இருக்கும்போது அதை சீரியஸாக அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சாந்தி, என்னோட சுவாமியோட ஃபேவரட் வேர்டு இது. ஆத்மாவை வந்து ரமணச்சரண தீர்த்த சுவாமிகள் வந்து சாந்தி அப்படின்ற ஒரு பேரில் நிறைய வாட்டி அட்ரஸ் பண்ணுவார். அந்த சாந்தியை யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து உண்மையாக அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த சாந்தியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு ஸ்விங் அப்படின்ற ஒரு ஸ்கோப்பே இல்லை அவங்களுக்கு. ஸ்விங்கிங்னா ரெண்டு இருக்குன்னு இல்லை. ஒன்ஸ் அந்த சாந்தியை ஸ்ட்ரைக் பண்ணிட்டா சாந்தி நிலைச்சிருக்கிற ஒரு ஸ்டேட் அது. அங்கெல்லாம் ஸ்விங்கிங்லாம் இருக்காது. இல்லை டூ மச் ஆஃப் புக்ஸ் படிக்கிறது நிறைய, அதான் சொல்கிறேன் ரூல் ஒன்றும் இல்லை ராகவன். அது வந்து இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, சாந்தியை அட்டென்ட் பண்ணுங்க. நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்களா, படிக்காமல் இருக்கீங்களா, கிரிவலம் பண்ணுறீங்களா, பண்ணாமல் இருக்கீங்களா, திருவண்ணாமலைக்கு போகிறீங்களா, போகாமல் இருக்கீங்களா, இட் டசன்ட் ரியலி மேட்டர். கொஞ்சம் நாலேஜ் அது இல்லாம நம்ம அதுல உட்காரவும் முடியாது. ஆமா. மனசால நீங்க ஒரு விஷயம், அதாவது ரினவுன்சியேட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து சொல்ற செல்ஃப் என்கொயரிக்குள்ளேயே போக முடியும். பிகாஸ் அதுக்குள்ள போகும்போதே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு பையனுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு அது பே பண்ணணும், ஆமா அது பண்ணணும், இது பண்ணணும், இருக்கட்டும், அதெல்லாம் வரட்டும். அது எப்படின்னா, இப்போ நான் வந்து நீங்க பேசுறீங்கல்ல, இந்த சேர்ல உட்காந்தும் கேட்க முடியும், இங்க நின்றுகிட்டும் கேட்க முடியும். ஓகே, இட் இஸ் மை சாய்ஸ் டு சிட் இன் சேர் ஆர் டு ஸ்டாண்ட் அண்ட் லிசன் டு யூ, இல்லையா? இந்த சேர்ல வந்து ஏதோ கீழே இருந்து சூடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு எந்திரிச்சு நிற்பேன். நின்றதுக்கு அப்புறமும் கேட்டுட்டு இருக்கேன். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்து சுகமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லையா? எல்லா வேலையும் நடக்கட்டும், நீங்கள் பாடி கான்ஷியஸ்னஸ்லேருந்து இல்லாமல் வேற இடத்துக்கு போய் அங்கேருந்து பண்ணுங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது எல்லாமே இருக்கும். பட் துக்கம் இருக்காது, ஸ்விங் இருக்காது. அதான் அது வந்து நீங்க க்ளோஸா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரணும். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து அப்சர்வேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி வந்து ரமணாசிரமத்துல வந்து ஒரு லேடி வந்து பெரிய கோலம் போடுவாங்க. அந்த கோலத்துல வந்து பீகாக் போடுவாங்க. சொல்லியிருக்கேனா? ஆமா, கோலத்துல இவ்ளோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. இத வந்து அவங்க ஆத்ம ஞானத்துல இவங்களுக்கு ஈஸியா வரும்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஆத்ம ஞானம் ஈஸியா வரும். ஏன்னா no one can become an artist without observation skills. இப்போ வந்து உங்களை பார்க்குறேன், அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வரைகிறேன், அது ஒரு ஆர்ட். இல்லைன்னா ஒரு சீன் ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது டைரக்ஷனில் ஒரு ஆர்ட்.
இல்லையா? யூ கேன் டேக் எனி ஆர்ட், ஒரு டெய்லரிங் அப்படின்னு ஒரு ஆர்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி கட்ஸ் வரணும்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு எங்கேயோ அப்சர்வ் பண்ணிட்டு படிச்சுட்டு வந்து அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க பியூட்டிஃபுல்லாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னா தே ஹாவ் தி கெப்பாசிட்டி டு அப்சர்வ். அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்லை தான் பகவான் சொல்கிறாரு. இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்லை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஈகோ எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணோம். அப்சர்வ் பண்ணிவிட்டு ஓஹோ இப்படிலாம் வருதா ஈகோ, அப்போனா வந்து அந்த ஈகோ பார்க்கறது யார் அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் நேச்சுரலாக அந்த அப்சர்வருக்கு நேச்சுரலாக வந்துடும் பகவான் விஷயம் தெரிஞ்சா. ஆக்சுவலாக வந்து ஒரு தெலுங்கு மூவியில் ஒரு காமெடி இருக்குது. என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க ஒரு படத்தில். அந்த மியூசிஷியன்ஸ் வந்து தே வில் பி ஸ்கேர்ட் ஆஃப் ஒன் பர்டிகுலர் கேர்ள், ஏதோ அட்ராசிட்டி பண்ணுற ஒரு கேர்ளுக்கு வந்து பயந்துட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தனுக்கு மட்டும் அதை பற்றி தெரியாது, அந்த கேர்ள் பற்றி தெரியாது. இவங்க மற்ற ட்ரூப் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த பொண்ணு வந்து ப்ராப்ளமேட்டிக் பொண்ணுன்னு தெரியும். அந்த ட்ரூப் கிட்ட அந்த பொண்ணு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். எல்லா ட்ரூப்பும் வந்து அலர்ட் ஆகிடுவாங்க. இவன் மட்டும் ஒருத்தன் அவனுக்கு தெரியாதனால கேஷுவலாக இருப்பான். வாங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பான். தே ஆர் சப்போஸ் டு கீப் ஹர் அட் எ டிஸ்டன்ஸ். உங்களுக்கு சினேரியோ புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அந்த ட்ரூப்பில் வந்து ஒருத்தனுக்கு மட்டும் அந்த பொண்ணு ப்ராப்ளமேட்டிக்னு தெரியாது. அவன் வந்து ஜாலியாக பேசுகிறான். ஓகே, அந்த ட்ரூப்பில் இவங்கெல்லாம் வந்து பக்கத்துல இருக்காங்கல்ல, சொல்ல முடியாதுல்ல அந்த பொண்ணு முன்னாடியே இது ப்ராப்ளமேட்டிக் பொண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல. தூரமாக இருக்கிறவன் கவனிச்சிருவான் இவன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இவனுக்கு ஃபோன் பண்ணுவான் தூரத்துலேருந்து. ஃபோன் பண்ணால் இவன் ஃபோன் எடுப்பான். ஃபோன் எடுத்தா என்ன சொல்லுவான்னா ஃபோன் இவன் எடுக்க மாட்டான். பக்கத்தில் இருக்க இவங்கிட்ட ஃபோன் இருக்காது, பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட ஃபோன் இருக்கும். அப்போ ஃபோன் எடுப்பாங்க. எடுத்தா அவனுக்கு கொடுறா ஃபோன், அவன்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த பொண்ணு ப்ராப்ளமேட்டிக்னு சொன்னால் ஃபோன் கொடுத்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பான் அந்த பொண்ணு கூட. ஓகே, அப்போ வந்து அவன் என்ன சொல்லுவான்னா இவங்கிட்ட எஸ்பிபி கால் பண்ணியிருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ தட் அட்லீஸ்ட் அப்பயாவது அவன் அந்த ஃபோன் எடுத்து காதில் வைப்பான். அந்த டைமில் இந்த பொண்ணை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஏன்னா மியூசிஷியன்ஸில் அதனால எஸ்பிபி அப்படின்ற வேர்டு இதெல்லாம் ஒரு மூவி சீன் இது. ஓகே, எஸ்பிபி கால் பண்ணுறாங்கன்னு சொல்லு அப்படின்னா எஸ்பிபி லைனில் இருக்காருன்னா எஸ்பிபியா எதுவும் வேற வேலை இல்லை எஸ்பிபிக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ரெக்கமெண்டேஷன் கால் பண்ணிருக்காரு அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு வச்சிருவான். வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு பேசிட்டு போயிடுவா. போனதுக்கு என்னடா வேலை பண்ணியிருக்க, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு ப்ராப்ளமேட்டிக் பொண்ணா, அப்படியா ஏன் முன்னாடியே சொல்ல அப்படின்னு கேட்பான். அது சொல்றதுக்காக தான் எஸ்பிபின்னு வச்சு நீ வந்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த மாதிரி எதுக்கு இது சொன்னேன்னா நம்மளோட ஸ்கில்ஸு, நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளோட பாடி, நம்மளோட மைண்ட் இது எல்லாமே வந்து ஆத்ம ஞானத்துக்காக கொடுத்த ஒரு அமைப்பு. இதை வந்து நம்ம வந்து சரி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எஸ்பிபி அப்படின்ற ஒரு வேர்டை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட யூஸ் பண்ணுற மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டோம். அவன் என்னாச்சு அந்த ஃபோன் காலில் உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அவன் ஃபைனலி, இல்லையா? அதனால வந்து நம்ம we should not use all these things for worldly pleasures, for worldly achievements and all, but use all this knowledge, all this intelligence, everything, every minute, every second to find out who you really are, which is the truth. எதுக்காக ட்ரூத் தெரிஞ்சுக்கணும்னா அதுல சுகம் இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. சுகம் துக்கம் தான். இல்ல அதனாலதான் பகவான் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்காரு. யாருக்கு ஆக்சுவலா நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா பகவான் வந்து மௌனமா இருப்பாரு. பக்கத்துல நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஸ்டாண்டர்ட் ஆன்சர் வந்து யாருக்கு வருதுன்னு சொல்றது தான் அவரோட ஸ்டாண்டர்ட் ஆன்சர். பட் ஆனால் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லுவாரே தவிர அங்கேயே இருக்கிறவங்க கிட்ட இதை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? பகவானே கதின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், அவரோட அடியார்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க இல்லையா? சும்மா எது பேசினாலும் அது யாருக்குலாம் கேட்க மாட்டார் பகவான். கேஷுவலாக இருப்பார். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு சீடு தான். அது ஓமை என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன இனிஷியேஷன் தான். அதையே பிடிச்சி தொங்குறது வந்து நாட் தி கரெக்ட் திங். ஏன்னா வந்து அதுக்கு ஆன்சர் இல்லாத ஒரு கொஸ்டின் அது. தெர் இஸ் நோ ஆன்சர் ஃபார் இட். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இருக்கு. ஹூ எம் ஐக்கு ஆன்சர் இல்லை. ஹூ எம் ஐ வேர் இஸ் மை கண்ணாடி அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் இல்லை. நீங்கள் கண்ணாடியிலேருந்து தான் பார்க்குறீங்க. அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் ஆக்சுவலாக, பேசிக்லி, இல்லையா? ஸோ வந்து பகவான் வந்து நிறைய மகா வாக்கியங்கள் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கணும் நம்ம. யூ ஆர் தி செல்ஃப், ஐ ஆம் யூ, தத்துவமசிலாம் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். சீரியஸாக எடுத்து
you have to just ignore all the attributes of Tamil Selvi or all the attributes of Monashri or Raghavan or Arvind. அரவிந்துக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. நீங்க பார்க்கும்போது தெரியும்ல இது அரவிந்தோட ஆட்ரிபியூட் கிளியரா தெரியும் நம்மளுக்கு. இப்போ வந்து அதை நீங்க வெளியில பிரிச்சு பாக்குறீங்கனால நீங்க செல்ஃப்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து ராகவன் ஆட்டிடியூட், இட் இஸ் நாட் மை ஆட்டிடியூட். அது அப்படின்னு நம்மளோட 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 ஈகோ நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனையே வந்து ஒரு ஆப்ஜெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சப்ஜெக்ட் ஆயிடுவீங்க. அப்பவும் நீங்க இருக்கீங்கல்ல, அப்போ அந்த நீங்க யாரு அங்கதான் நம்ம கொஸ்டின் பண்ணணும். ஆக்சுவலா அதுதான் அங்கதான் நம்ம பாண்டர் பண்ணணும். அதான் உள்ளெல்லாம் போக வேண்டாம்னு சொல்றேன்னா, உள்ள கூட போக வேண்டாம். நீங்க ஏன் உள்ள வெளியில எல்லாம் உள்ள கூட போக வேண்டாம். நீங்க நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, பொசிஷன் கூட விட்டுருங்க, உட்காந்துட்டு இருக்கீங்க, இருக்கிறது ஒண்ணுதான். பகவான் என்ன சொல்றாரு? பகவான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. நீங்க கண்ணை மூடினா எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாரு. ஹவு மெனி ஆர் தேர்? கண்ணை மூடினா ஒண்ணுதான் இருக்கு. இருக்கிறது ஒண்ணுதான். நீங்க எவ்வளவு யோசிச்சு எவ்வளவு டாக்டரன்ஸ் எழுதினாலும் இருக்கிறது ஒண்ணுதான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே, இல்லையா? அது எவ்வளவு கிளியரா நம்மளுக்கு தெரியும் போது அந்த ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க இருந்து அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் அந்த ஒன்னோட பார்ட்ஸா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கம்மியாகி நேச்சுரலா அதோட கோர்ஸ்ல கம்மியாகும். நீங்க பை ஸ்லிப்பாய் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா திருப்பியும் அந்த கன்ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க சொல்லும்போது பகவான் சொன்ன ஒரு இதுதான், ஒரு குரங்கு பத்தி ஒரு இது சொல்லுவார். குரங்கு ஒரு இதுல ரொம்ப நேரம் அப்படியே மீதியாவே இருந்ததா ஆசிரம்ல, அந்த சேட்டெல்லாம் பண்ணாம அப்படியே இருந்தது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, குரங்கு எல்லாம் இது பண்ணும் அப்படியே இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து அவர் டக்குனு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் பழையபடி இதை அடிச்சான். இவ்வளவு நேரம் எவ்வளவு ஒழுங்கா இருந்தது. அதுதான் அந்த மாதிரி வாசனாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. நம்ம தான் சூஸ் பண்றோம் வாசனாவை. நம்ம இப்பதான் வந்து ட்ரக்கை பத்தி பிஹேவியர் பத்தி பேசணும். இப்போ வந்து நம்ம அந்த போதை கம்மியாகிற டைம்ல திருப்பியும் ஒரு பஃப் எடுத்தாலோ இல்லை திருப்பியும் ஒரு ட்ரிங்க் பெக் எடுத்தாலோ என்ன ஆகும்? இட் வில் கண்டினியூ. அவங்க வந்து டெய்லி சாப்பாடு மாதிரி வந்து அதை எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ரியாலிட்டி என்னன்னே அவங்களுக்கு மறந்து போயிடும். only when they stop drinking, only when they stop inhaling the smoke, only then they will come to know about their reality. நீங்க தான் சூஸ் பண்ணிக்கிறீங்க வாசனாவை. இப்போ இங்க டெய்லி வாசனான்ற பேர்ல நீங்க தான் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இட் இஸ் லைக் as if a drunkard is telling, see because of this drink only I am not able to come to normalcy அப்படின்னு சொல்லி குடிக்கிறான். என்ன பண்றது அவனை? உங்களோட ஹேபிட்ஸை வந்து வெளியில எடுத்து வச்சு பி கேர்ஃபுல் அப்படின்ற ஒரு மோட்ல அதை வச்சு லைஃப் லீட் பண்ணணும். அண்ட் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்க வந்து அப்சல்யூட்லி ஒரு ஸ்டில்னஸ் உள்ள இருக்குன்னு பிலீவ் பண்ணி அந்த ஸ்டில்னஸ் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தா அதுவும் பார்ட் ஆஃப் ஸ்டில்னஸ் தான் அப்படின்னு இனிஷியலா நினைச்சிங்கன்னா அந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் ஃபேட் அவே ஆகிடும். மேபி இருக்கும், காதுல பஞ்சு வச்சா சவுண்டு கம்மி ஆகும்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டேட்ல வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து பாதிச்சாலும் அது சின்னதாக தெரியும் நம்மளுக்கு. அந்த சாந்திக்குள்ள முழுகணும், அதுல டிப் ஆகி ஊறி இருக்கணும் உள்ளுக்குள்ள. நீங்க கூட சொன்னீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டங்கள்லாம் கூட ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும். செஷன் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. கஷ்டங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அது கஷ்டங்கள் இருக்கோ இல்லையோ டசன்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆமா, அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து எவ்ரி டைம் நம்ம வந்து அதை நாடிக்கிட்டே இருக்கணும். இதுல இப்போ நீங்க சொல்ற ஒரு இதுல இப்போ வெளியில ஒரு அவுட்டர் இதுல வந்து ஒரு இது மேபி நீங்க இந்த क्वेश्चन கேட்டு கோவப்படலாம், என்னடா இது, பட் மோட்டிவேஷனல் எக்ஸெட்ரா அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நிறைய அந்த மாதிரி செல்ஃப் லவ் எக்ஸெட்ரா நிறைய இதுக்கு இப்படி இது பண்ணணும். அது வந்து அவசியமா இப்போ உள்ளுக்குள்ள அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் வெளியில போகும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை வச்சுதான் இதோட ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா அவசரம், செல்ஃப் டெவலப்மெண்ட் வேண்டாம். செல்ஃப்னா அவங்க மீன் பண்றது பாடி மைண்ட். இப்போ போய் பண்ணும்போது அந்த மோட்டிவேஷன் யாரோட வேணும்னா பண்ணுங்க, இதெல்லாம் பிளே தான், இதெல்லாம் வந்து சும்மா ஸ்போர்ட் தான். இதெல்லாம் என்ன வேணா பண்ணுங்க, நீங்க ரோயிங் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. பட் ஆனா இது பொய்ன்னு நினைச்சு பண்ணுங்க. எதுக்குன்னா இது கண்டிப்பா அடிக்கும், திருப்பி அடிக்கும். கண்டிப்பா உலகம் திருப்பி அடிக்கும். நம்ம எவ்வளோ ஞானிங்க சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு. எது நம்மளுக்கு வந்து துக்கம் கொடுக்காம போயிருக்கு பாருங்க, சொல்லுங்க. ஒரு பில்டிங் வீடு கட்டுறோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த வீடு துக்கம் கொடுக்கும். பாடி ஹெல்த்து, மைண்டு, ஃப்ரெண்ட்ஸு,
பேக் ஸ்டாபிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாய்ப்பு இருக்குது, பேக் ஸ்டாபிங் கூட நடக்குது இப்போலாம். நீங்கள் வெளியில் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்க்ளூடிங் திஸ் பாடி, இதுவும் வெளியில் தான் இருக்குது. வெளியில் எது சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் அங்கேருந்து ஒரு துக்கம் கன்ஃபார்ம் யாருக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்டில் அந்த துக்கமும் செல்ஃப் தான், பாடியும் செல்ஃப் தான், சஃபரிங்கும் செல்ஃப் தான். உங்களுக்கு இந்த செல்ஃப் வேணுமா, அந்த செல்ஃப் வேணுமா? மிரரில் நீங்கள் மிரர் பார்க்கும்போது மிரரில் இருக்கிறது யாரு? நீங்கள் மிரர் பார்க்கும்போது மிரரில் இருக்கிறது யாரு? ராகவனா இல்லை பாண்டியனா? ராகவன் தானே. ராகவன் தானே. சிவனோட ரிஃப்ளெக்ஷன் தான் பார்வதி. பார்வதி தான் இந்த உலகம்னு சொல்றாங்க. அப்போ யார் பார்வதி? சிவன் தான். திருஷ்யம் தர்ப்பணமான நகரி மறக்கவே கூடாது எப்பவுமே. நம்ம இந்த உலகம் வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தானே, நம்ம தானே, அதுவும் செல்ஃப் தானே. செல்ஃப் தான் எப்படி தெரியுதுன்னு சொல்றாங்கல்ல. பட் ஆனால் இந்த செல்ஃப் ஹர்ட்டிங்கா இருக்கு, இந்த செல்ஃப் சுகமா இருக்கு. மிரர்ல ஒரு கோளாறு, மிரர்ல வந்து ஒரு அழுக்கு இருக்கு. நீங்க மிரர் முன்னாடி நிக்கிறீங்க, இட் லுக்ஸ் ஆஸ் இஃப் அந்த அழுக்கு உங்க மேல இருக்கிற மாதிரி தெரியுது மிரர்ல, இல்லையா? உண்மையிலேயே இருக்கா? மிரர் இருக்கிற மாதிரி தெரியும் போது இப்போ வந்து நீங்க யாருன்னு தெரிஞ்சு மிரரை பார்த்தீங்கன்னா அந்த மிரர் அழுக்குன்னு தெரியுது. ஜஸ்ட் இமேஜின் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஹவ் நாட் சீன் த மிரர் இன் திஸ் ஹோல் லைஃப். ஃபர்ஸ்ட் டைம் மிரரை பார்க்குறீங்க, அந்த மிரர் மேலே ஒரு அழுக்கு இருக்கு. அந்த மிரரை பார்த்து அந்த அழுக்கு எந்துன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா ஹவு ஸ்டூபிட் இட் இஸ். அப்போ அங்கே சஃபரிங் கூட இருக்கு. ஐயோ எனக்கு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. மிரரில் காட்டுதே, மிரரில் கிளியராக தெரியுதே, மிரரில் கண்ணில் வந்து கண்ணுக்கிட்ட அழுக்கு இருக்கிறது தெரியுதே அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல முடியாது? ஸோ வந்து திஸ் இஸ் ஆல்சோ செல்ஃப் ஒன்லி, திஸ் இஸ் லைஃப் இஸ் ஆல்சோ செல்ஃப் ஒன்லி, நத்திங் டிஃப்ரெண்ட், தெர் இஸ் நத்திங் அதர் தேன் செல்ஃப். இது துக்கபூரித்தமான செல்ஃப், இது அது சௌக்கியமான செல்ஃப். நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்த செல்ஃப். உங்களுக்கு இங்க ஏதோ சுகம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சில வாட்டி துக்கமே சுகம் கொடுக்கும் தெரியுமா? அது சைக்கலாஜிக்கல் டிசார்டர். அது ஒரு சில வாட்டி துக்கமே சுகம் கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். துக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, இது வேணும் இது வேணும் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அந்த துக்கம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, அது பேர் நான் மறந்துட்டேன். முடி பிச்சை எடுத்தா ஒரு சுகம் வரும். அவங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அது ஏதோ ஒரு பேஷண்ட் கூட எனக்கு அந்த மாதிரி வந்தாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் இது டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப ரேரான கண்டிஷன் இது. அது சைக்கலாஜிக்கல் டிசார்டர். நான் அதை பற்றி நான் வந்து குரூப்பில் போடுறேன். ஓகே, அதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கிள் ஏதாவது குரூப்பில் போடுறேன். அந்த டிசார்டரில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து முடி பிக்கும் போது ஒரு ப்ரெஷர் வரும். இப்போ இப்படி பிடிச்சி நம்மளே இழுத்தா வலிக்கும்ல நம்மளுக்கு. நம்ம பண்ணிப்போமா அந்த மாதிரி? நம்ம பண்ணிக்க மாட்டோம்ல. அவங்க வந்து ஒரு முடியை டார்கெட் பண்ணுவாங்க, அது இப்படியே சுருட்டுவாங்க, அப்படியே ப்ளக் பண்ணுவாங்க. ப்ளக் பண்ணும்போது ஒரு சுகம், அந்த பெயினில் ஒரு ப்ளெஷர் இருக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து வழுக்கையே வந்துடும். அது வந்து ஹேர் ஃபால்னால வர வழுக்கை இல்லை, கிரியேட்டட் வழுக்கை அது. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்டாப் இட், என்னால் முடியல, எனக்கு அதில் சுகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும் அவங்கள? சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் ஏதோ மெடிசன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரக்ஸ் எடுத்தால் இது பண்ண முடியலன்னு சொல்லி ட்ரக்ஸை அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபீலிங்கை வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 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 ப்ராப்ளமேட்டிக் வேர்ல்டில் இன்னும் எதுக்கு இருந்துட்டு இருக்கோம்னா ஏதோ ப்ளஷர் நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்குதுன்றதுனால தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். எப்போ வந்து அவங்களுக்கு உண்மையான ப்ரெஷர் என்னன்னு தெரியும் அப்படின்னா அது ருசி பார்க்கும்போது தான். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமேட்டிக் வேர்ல்டில் ஏதோ குட்டி குட்டி ப்ரெஷர்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது செல்ஃப் அப்படின்ற ப்ரெஷர் ருசி பார்க்குற வரைக்கும் தான் இதெல்லாம். ஒன்ஸ் அது தரிசனம் பண்ணி அதை ருசி பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவீங்க. பகவான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பாரு, எப்போவுமே ஹியூமன் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வாஸ் ஆல்ரெடி பெட்டர் தென் த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லையா? நம்ம இப்போ இந்த ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை விட இது பெட்டராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு வேறு ட்ரெஸ்ஸு போடுறோம்னா அது இதை விட பெட்டராக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி மைண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் சர்ச் ஆஃப் அ பெட்டர் திங். அதுக்கு எண்டே இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால தான் அக்ஷர மனமாலையில் வந்து உன் அழகை காட்ட, ஊர் சுற்றும் மனதை அடக்க உன்னை கண்டு ஊர் சுற்ற மனசை வந்து அடக்கிறதுக்கு உன் அழகை காட்டு. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா அதை அடைஞ்சவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறம் the search ends அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இருக்கிறதே ஒன்று தானே.
இட்ஸ் நாட் தட் இட் இஸ் த பெஸ்ட் ட்ரெஸ், இட் இஸ் த பெஸ்ட் திங் அப்படியே சொல்லலைன்னா, அங்கே போனதுக்கப்புறம் ரெண்டாவதே இல்லை டு சூஸ், எல்லாமே அதுதான் அப்படின்னு தெரிய வரும். அதனால வந்து நம்ம அதை வந்து அந்த ருசி வர்ற வரைக்கும் விடாமல் we have to fight by letting go. அதுதான் ஃபைட்டே, பை லெட்டிங் கோ ஆஃப் அவர் என்னென்னலாம் நம்மளோட ஐடென்டிட்டிஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடென்டிட்டிஸ் உடச்சிக்கிட்டே வரணும் ஒன்று ஒன்றா. இதுக்கு ஹெல்ப்பா இருந்தது அதுதான் தபஸ். இதுதான் மந்திர ஜபம். மந்திர ஜபம் ஒரு ஹெல்ப், தான தர்மங்கள் ஒரு ஹெல்ப். உங்களுக்கு இஷ்டமானது, உங்களுக்கு ப்ரெஷஸாக இருக்கிறது நீங்கள் கொடுத்துட்றீங்க. இது வந்து ஈகோக்கு தான் வேணும், கொடுத்துட்றீங்க. ஓஹோ ஈகோக்கு வேணுமா, கிவ் இட் ஆஃப். முடி நல்லா இருக்கு, மீசை நல்லா இருக்கு, தாடி நல்லா இருக்கு, யாருக்கு நல்லா இருக்கு, ஈகோக்கு தான் நல்லா இருக்கு, கிவ் இட் ஆஃப். அந்த மாதிரி எப்பவுமே எப்போ எது கொடுக்கறதுக்காக இருந்தாலும் நீங்க ரெடியா இருக்கணும். ரெடியா இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அதுதான் பிராரப்தம்னா. பிராரப்தம்னா அது யூஸ் பண்ணணும், இது இருக்கணும்னு இருக்கு. பட் யூ ஆர் ஆல்வேஸ் இன் மைண்ட் இன்சைட் யூ ஆர் டிட்டாச்ட். அதுதான் பிராரப்தத்தை வந்து ரைட் வே ஆஃப் டீலிங் வித் பிராரப்தம். என்னன்னா நல்லது நடந்தாலும் டிட்டாச்சா அதோட இருக்கிறது தான் செல்ஃப்ல இருந்து பிராரப்தத்தோட டீல் பண்றது. ஸோ தட் இது நாளைக்கு பிரச்சனை ஆனாலும் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாத ஒரு இடத்துல சேஃபான பிளேஸ்ல நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். தான தர்மமும் மந்திர ஜபம் இன்னொன்று ஏதோ லைக் கதைகள் அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய தெரியும். அதை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நான் இது ஜென்ரலா பாக்குறவங்களுக்கும் வேண்டாம், பாக்குறவங்களை பத்தி விட்டுருங்க. நீங்க உங்களை பத்தி யோசிங்க. நீங்க திருப்பி இன்னொருத்தங்க உலகம் அந்த ரிஃப்ளெக்ஷன் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்போ என்னைக்கு உங்ககிட்ட உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கண்ணு மூடி உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, will you be able to feel that உணர்வு, like how I am feeling or how she or he is feeling? முடியாதுல்ல உங்களால. அவங்க ஷூஸ்ல இருந்து உங்களால யோசிக்க முடியாதுல்ல. அவங்க உண்மையிலேயே எப்படி யோசிக்கிறாங்க உங்களால முடியாதுல்ல. அதனால வந்து அதை பத்தி விட்டுருங்க. அதெல்லாம் மாய கேட்டகரியில தான் வருது. நீங்க உங்க உள்ளுக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு சில தாட்ஸ்லாம் அவங்கள பத்தி வருது இல்ல, டீல் வித் தெம். டீல் வித் த தாட்ஸ் யூ கெட் அபவுட் அதர்ஸ். டோன்ட் டீல் டைரக்ட்லி வித் அதர்ஸ். அது அவங்க இல்லாத ஒரு தாட்ஸே இல்லாத ஒரு என்டிட்டி தான். அதனால தான் அது கூட எதுக்கு டீல் பண்ண சொல்றேன்னா உள்ளுக்குள்ள போய் தாக்குது அது. அதனால யூ கேன் டீல் இல்லையா. ஒருத்தங்க உங்களை ஒரு திட்டாங்க அப்படின்னா டீலிங் வித் தெம் அப்படின்னா நீங்க வந்து அவங்க கூட சண்டை போடுறது, அவங்களுக்கு திருப்பி ஏதாவது சொல்றது, இல்ல ஏதாவது அந்த பிசிக்கலா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுன்றது ஒரு பக்கம். இது வந்து அஜ்ஞானிங்க பண்ற ஒரு விஷயம். ஞானிங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க திட்டினதுக்கு அப்புறம் அது உள்ள எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு க்ளோஸா அப்சர்வ் பண்ணுவாங்க. திட்டுறது மட்டும் இல்ல, புகழ் கூட அப்படிதான். ஓகே, எனிதிங் which is affecting you in any way, அது எப்படி நடக்குது உள்ளுக்குள்ள. அதுதான் வந்து சத்குரு இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாரு. அந்த லெவலத்தை பத்தி தான் பேசுறாரு அவரு. உள்ள என்ன நடக்குது, என்ன உங்களுக்குள்ள நீங்க என்ன பேசிக்கிறீங்க, உங்க டைலாக்ஸ் என்ன இருக்கு, உங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன இருக்கு, நீங்க எது உண்மையா நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க டைலாக்ஸ் உங்களை அந்த 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 ப்ராப்ளம் பத்தி நீங்க எப்படி பேசிக்கிறீங்க, உங்களுக்குள்ள நீங்க எப்படி பேசிக்கிறீங்க, இங்கதான் நீங்க ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா வெளியில பண்ணிக்கோங்க. இங்க நீங்க வந்து ஒரு ஹோல்டு, ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும், ஒரு கிளாரிட்டி. ஓகே, கிளாரிட்டி இஸ் த பெட்டர் வேர்ட். உங்களுக்கு இதெல்லாமே வந்து நீங்க இதெல்லாமே வச்சு பண்ணும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வருமா. அந்த கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க சண்டை போடுவீங்களா போட மாட்டீங்களா, அதெல்லாமே வந்து அதுதான் பிராரப்தம். அது நடக்கும். அது உங்களுக்கே அப்ப தோணும். ஒன்ஸ் கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அதுதான் கரெக்ட். நீங்க வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது என்ன பண்ணாலும் நீங்க பிராரப்தத்தை இன்னும் வந்து குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கிளாரிட்டி இருக்கணும் ராகவன், தட் இஸ் த வேர்ட். அந்த கிளாரிட்டி வரணும். அந்த கிளாரிட்டி வந்து எப்போ வரும்னா நீங்க உள்ளுக்குள்ள கான்டெம்ப்ளேட் பண்ணும். இன்னொருத்தங்க அப்படின்னு போனோன்னே இழுத்துட்டு வந்து உள்ள போட்டு வாட் யூ திங்க் உங்க தாட்ஸ் என்ன, வெளியில போகும்போது திருப்பி இழுத்துட்டு வந்து உங்க தாட்ஸ் என்ன, வாட் யூ திங்க். ஏன் தாட்லெஸ் ஸ்டேட் எனக்கு இல்லை, நான் உள்ளுக்குள்ள தாட்லெஸ்ஸா இருக்கேன், பட் ஏன் எனக்கு இப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியல, வை பகவான் சொன்ன நிலை ஏன் இன்னும் வரல அப்படின்னு அனுக்ஷணமும் நீங்க வந்து அதை பத்தியே நினைச்சு அதை பத்தியே போகணும். when you want ஆத்மஞானம், when you want to experience that, அதை நீங்க பண்ணணும். நம்ம வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா we will go to any extent to achieve it. But to achieve the self, what you have to do is to let go of anything which is our attributes. ஸோ அதுதான் பண்ணணும். நீங்க வெளியில போய் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்தா அதை டயர்டாகி முழுகிடுவோம். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லைஃப் ஜாக்கெட்டை தேடணும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். 11 o'clock ஆயிடுச்சு. எண்டேயில் இந்த டிஸ்கஷனுக்கு
एतत् फलं सर्वं श्री ईश्वरार्पणमस्तु अरुणाचलेश्वरार्पणमस्तु फ्रॉम द डिवाइन टू द डिवाइन. நெக்ஸ்ட் வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் எல்லாம் எப்போ அவைலபிள்னு குரூப்பில் பிங் பண்ணி விடுங்க. நான் பேரலாக நான் கொஞ்சம் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ப்ரிப்ரேஷன் தேவையில்லை. இப்போ நான் பண்ணதுக்கு ப்ரிப்ரேஷன் தேவையில்லை. பட் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்க்கு அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பொறுப்போட அந்த ப்ராப்பர் மீனிங் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கமெண்ட்ரிஸ் எல்லாம் படித்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நான் பாட்டுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எனி பாயிண்ட் நீங்கள் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த நோட்ஸோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம பேசலாம். அந்த மாதிரி வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பஜகோவிந்தம், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து விடாமல் சத்சங்கம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி, சந்தோஷம். ஒவ்வொரு செஷனும் புதுசாக ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ 6 months இருக்கும்.